வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் 3 டாட் பிளவுஸ் சீரியஸ்ல எபிசோட் 8 பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல பாதி ஸ்டிச்சிங் முடிச்சு வச்சிருந்தோம். கரெக்டா என்னென்னா இங்க பாருங்க, பேக் பார்ட் கம்ப்ளீட்டா முடிச்சிருந்தேன், ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டும் முடிச்சாச்சு, ஸ்லீவ் ரெண்டும் முடிச்சாச்சு. லைக் ஓவராலான சீவிங் எல்லாமே முடிச்சாச்சு. நான் சொன்ன மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போறோம், டெக்னிக்கலா ஒரு சில வேலைகள் பண்ண போறோம் அப்படின்னு. ஏன் எதனால இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ப்ராசஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா இந்த ஜாயின் பண்றதுல பாத்தீங்கன்னா இந்த ஹூக் பட்டியில நிறைய பேர் ப்ராப்ளம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த சைட் ஜாயிண்ட் வந்து ப்ராப்பரா வரல அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்து நிறைய பிகினருக்கு வரக்கூடிய ஒரு விஷயம், சரிங்களா? ஸோ இப்போ இனிமே நான் சொல்லக்கூடிய பார்ட் வந்து ஒருவேளை நீங்க இதுக்கு முன்னாடி வேற மெத்தட்ல எதனா ஸ்டிச்சிங் பண்ணியிருந்தாலுமே இந்த ஃபைனல் மெத்தட் மட்டும் இப்போ நான் சொல்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட் ஜாயிண்ட்ல வரக்கூடிய இஷ்யூஸ் வந்து வராது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட பாட்டம் பேஸ் பேண்டோட பட்டி இருக்கு இல்லைங்களா, இந்த பட்டியை வந்து மடக்கி அடிக்க போறோம். ஓகேவா? இப்போ இந்த பட்டி மடக்கி அடிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவைன்னா டோட்டலா ஒரு 3 மெஷர்மெண்ட் தேவைப்படும். என்னென்ன 3 மெஷர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹூக் பட்டியோட ஹைட். ஏன்னா மேல இருந்து ஹூக் பட்டியோட ஹைட் நமக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத நம்ம முன்னாடியே மார்க் பண்ணியிருப்போம். கரெக்டா ஒன்னு மெஷர்மெண்ட் சார்ட்ல இருந்து எடுத்திருப்போம், அப்படி இல்லைன்னா கிளைண்ட் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் பிளவுஸ்ல இருந்து நம்ம இந்த ஹைட்டை வந்து மார்க் பண்ணி வச்சிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் என்னது, ஹூக் பட்டியோட ஹைட். அண்ட் செகண்ட் என்னன்னா வெயிஸ்ட். இப்போ இந்த ஃப்ரண்டோட ஒரு பார்ட்டுங்கிறது ஓவரால் வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ்ல 4ல் 1 பங்கு. ஆமா இல்லைங்களா? ஸோ இப்போ 4ல் 1 பங்குனா ஓவரால் வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் நான் எடுத்திருக்க மெஷர்மெண்ட்ல 32. ஓகே, அப்போ அந்த 32வை என்ன பண்ணணும்னா 4ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். என்ன வேல்யூ வரும்? 32 டிவைடட் பை 4, 8 இன்ச்சஸ் வரும். ஓகேவா? ஸோ இந்த 8 இன்ச்சஸ் தான் என்னோட ஒரு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கான வெயிஸ்டோட அளவு. இதே மாதிரி தான் உங்களோட வெயிஸ்ட் என்னவா இருந்தாலும் நீங்க பண்ணி வச்சிருக்க பிளவுஸ்ல எக்ஸாம்பிள் 38 உங்களோட வெயிஸ்டா இருந்ததுன்னா 38ஐ 4ஆல டிவைட் பண்ணி என்ன வேல்யூ வருதோ அதுதான் நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டோட ஒரு சைடுக்கான வெயிஸ்ட் அளவு. ஓகேங்களா? இப்போ இது நம்பர் 2க்கான மெஷர்மெண்ட். இந்த நம்பர் 3 லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட் லைன்னு சொல்லுவாங்க. இந்த சைடோட ஃபிட்டிங் லைன்னு சொல்லுவோம் ஜென்ரலா நம்மளோட டேர்ம்ல நம்ம மெத்தட்ல, சரிங்களா? இந்த ஃபிட்டிங் லைனுங்கிறது தான் என்ன ஆகும்னா உங்களோட பேக் பார்ட்டுக்கும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் அப் அண்ட் டவுன்ஸ் எதுவுமே வராத ப்ராப்பரா டேலி பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பரான மெஷர்மெண்ட்டுங்கிறது இந்த சைட் ஃபிட்டிங்கான மெஷர்மெண்ட். நிறைய பேர் இந்த சைட் ஃபிட்டிங் மெஷர்மெண்ட் எடுக்காததுனால தான் நமக்கு என்ன ஆகும், சைட் ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட் அதிகமாகவோ இல்லை பேக் அதிகமாகவோ வந்துடும். ஓகேவா? இப்போ நமக்கு இதில் வந்து 3 மெஷர்மெண்ட் தேவை. இப்போ இந்த 2 மெஷர்மெண்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லைங்களா? அப்போ இந்த சைட் ஃபிட்டிங் லைன்னு ஒரு லைன் இருக்குல்ல, இந்த லைனுக்கான மெஷர்மெண்ட் நமக்கு தெரியாது. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை எங்கேருந்து எடுக்கணும்னா நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா பேக் பார்ட்டு, இந்த பேக் பார்ட்ல இருந்து தான் இந்த சைட் ஃபிட்டிங் லைன் எடுக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு பேக் வந்து ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெடி அளவுக்கு மேலே ஒரு ஷோல்டருக்கு ஒரு 1/2 inch விட்டுட்டு கரெக்டாக ப்ராப்பராக அவங்களோட ஹைட் என்னமோ அந்த ஹைட்டுக்கு இந்த பார்ட்டை ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதனால இப்போ இதோட சைடு இருக்கு இல்லைங்களா, இப்போ இந்த சைடில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சீமை மேலே ஒரு 1.5 inches கீழே ஒரு 1.5 inches இந்த சீமை விட்டுட்டு ரெடி மெஷர்மெண்ட்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்ம இந்த சைட் ஃபிட்டிங் லைனுக்காக மேலே நம்ம விட்டுருக்க 1.5 inches, இது 1.5ங்கிறது ஸ்டாண்டர்ட் கிடையாது. நீங்கள் சைடு சீமுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கீங்களோ, ஒரு வேளை 1.25, 1.5, 1.25 உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஆக்சுவலாக நான் கொடுத்ததே எவ்வளோதான் கொடுத்துருந்தேன்னா 1.25 தான் கொடுத்துருந்தேன், 1.5 கொடுக்கல, சரிங்களா? என்னோட பேட்டர்ன் போடும்போது நான் 1.25, நான் ஆக்சுவலாக ரெகுலராக போடுற 1.5 போட்டுட்டேன். ஓகே, 1.25 தான் நான் கொடுத்துருந்தேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த கார்னர்லேருந்து இந்த 1.25க்கான சீம் மார்க் பண்ணி ரெடி மார்க்கில் ஒரு மார்க் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இதே மாதிரி கீழே என்ன பண்ணணும், இந்த கார்னர்லேருந்து 1.25ல் ஒரு மார்க். ஓகேவா? ஸோ டோட்டலாக நமக்கு மேலே ஒரு பாயிண்ட் கீழே ஒரு பாயிண்ட் கிடைக்குதா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், மெஷர்மெண்ட் டேப் வச்சு இந்த மேலே இருக்க இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த ஃபேப்ரிக்கோட எட்ஜ்லேயே வச்சுக்கோங்க டேப்பை, இந்த எட்ஜ்லேருந்து இந்த எட்ஜுக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்க போகிறோம். எவ்வளோனா அக்யூரேட்டாக எனக்கு 8.5 inches வருது, தெரியுதா? இந்த மேல இருந்து கீழே வரைக்கும்
மார்க் பண்ண மெஷர்மெண்ட்ல இருந்து. ஒருவேளை நீங்க 1.5 இன்ச் மார்க் பண்ணிருந்தீங்கன்னா மேலேயும் 1.5 இன்ச் தான் பண்ணணும், கீழேயும் 1.5 தான் பண்ணணும். ஒருவேளை 2 இன்ச் சீம் கொடுக்குறீங்கன்னா 2 இன்ச் மேலேயும் பண்ணணும், கீழேயும் 2 இன்ச் பண்ணணும். ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய லைன் வந்து இதுதான் சைட் ஃபிட்டிங் லைன். ஓகே, இப்போ எனக்கு 8.5 இன்ச் வருது. இந்த 8.5 இன்ச்சை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஸோ இதே ப்ராசஸை 2 சைடும் பண்ணணும். இப்போ இன்னொரு சைடுக்கான இங்க 1.25 மார்க் பண்றேன், இங்கேயும் சேம் 1.25 மார்க் பண்றேன். ஓகே, இப்போ இதுக்கான சைடு என்னன்னு பார்க்கலாம். இந்த பக்கமே என்னதான் வந்திருக்கு, எனக்கு 8.5 தான் வந்திருக்கு. தெரியுதுங்களா? இப்போ இதையே 2 பக்கமும் மார்க் பண்ண சொல்றோம் அப்படின்னா ஒரு சில கேசஸ்ல இங்க 8.5வும் இங்க 8வும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி கம்மியாவோ ஜாஸ்தியாவோ வந்ததுன்னா எங்க மிஸ்டேக் ஆகியிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேக் பார்ட் வச்சு ஸ்டிச் பண்றீங்க இல்லையா, ஸ்டிச் பண்ணும்போது இந்த அட்டாச்மெண்ட் ஸ்டிச் ஒன்று போடுவீங்க இல்லையா, லைனிங்க்கும் மெயின் பீஸ்க்கும். இதை போடும்போது என்ன பண்ணுவாங்க, நான் சொன்னேன்ல இந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டா வைக்கணும், இதை மேலேயோ கீழேயோ இப்படி இழுத்துறக்கூடாது லைனிங்க அப்படின்னு. அப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அது ப்ராப்பராக நீங்கள் தேய்ச்சி விட்டீங்கன்னா எங்கே செட்டில் ஆகுதோ அந்த பிளேஸை விட கீழேயோ மேலேயோ இந்த ஆர்ம் ஹோல் கர்வ் போயிடும். அப்படி போயிட்டா என்ன ஆகும், ஒரு பக்கம் ப்ராப்பரா வச்சிருப்பீங்க, ஒரு பக்கம் ஏற்றி இறக்கி வச்சுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி டைம்ல 8, 8.5, 9, 9.5 ஒரு 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ டிஃப்ரென்ஸ் வரும். அதுலயே நீங்க என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம், நம்ம பேக் பார்ட்டோட ஸ்டிச்சிங் வந்து ப்ராப்பரா இல்லை அப்படின்னு. நான் சொன்ன மாதிரி ப்ராப்பரா நீங்க இந்த லைனிங்கை தேய்ச்சி விட்டுட்டு செட்டில் பண்ணி ஸ்டிச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த 2 மார்க்ஸும் உங்களுக்கு வந்து ஒரே வேல்யூ தான் வரும். ஓகேங்களா? ஒரு வேளை தப்பு பண்ணிட்டேன் தெரியாம பேக் பார்ட்ல வந்து அடிக்கும் போதே மிஸ்டேக் ஆயிடுச்சு மேம், இந்த பக்கம் 8, இப்ப இந்த பக்கம் 8, இப்ப என்ன பண்றது அப்படின்னா, இப்ப இப்படி இந்த பக்கம் போடுறேன் பாருங்க. இப்ப இது என்னோட ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. ஓகேங்களா? இப்ப ஒரு வேளை ரைட் சைடு எனக்கு 8.5 வந்து லெஃப்ட் சைடு 8 இன்ச்சஸ் தான் வருது அப்படின்னா, நீங்க இந்த ரைட் சைடுக்கான ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு இல்லைங்களா, இப்படிதான் பிளவுஸ் இருக்கும். கரெக்டா? சோ இப்போ இந்த ரைட் சைடுக்கான ஃப்ரண்ட் பார்ட்டோட சைட் ஃபிட்டிங் லைன் 8.5 ஆவோ, லெஃப்ட் சைடுக்கான சைட் ஃபிட்டிங் லைன் 8 ஆவும் கொடுக்கணும். ஓகேங்களா? புரியுதா கான்செப்ட் என்ன சொல்ல வரேன்னு? நீங்க மிஸ்டேக் நடக்காம பாத்துக்கிறது பெட்டர். ஒரு வேளை பண்ணிட்டீங்கனாலும் அதுக்கான சொல்யூஷனை என்ன பண்றீங்க, சோ இந்த சைடுல சைட் ஃபிட்டிங் லைன் என்ன இருக்கோ ரைட் சைடு, அதே சைட் ஃபிட்டிங் லைனோட மெஷர்மெண்ட்டை ரைட் சைடுக்கான ஃப்ரண்ட் பார்ட்ல கொடுக்கணும். லெஃப்ட் சைடு எவ்வளவு வேல்யூ வருதோ லெஃப்ட் சைடு கொடுக்கணும். இப்போ நமக்கு வந்து எனக்கு வந்து காமனா என்ன வந்திருக்கு, 2 சைடுமே 8.5 வந்திருக்கு. ஸோ இப்போ என்னோட சைட் ஃபிட்டிங் லைன் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் இதை வச்சு என்ன பண்ண போறேன், இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து மார்க் பண்ண போறேன். இப்போ பாருங்க, இந்த ஹூக் பட்டியோட ஹைட் என்ன நான் மெஷர் பண்ணதுல ஞாபகம் இருக்கா, 6.5 இன்ச்சஸ் கொடுத்துருந்தேன் 36 சைஸ்க்கு. எனக்கு மெஷர்மெண்ட் சார்ட்லயும் அதுதான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்க மெஷர்மெண்ட் பிளவுஸ் வச்சு அளவு எடுத்திருக்கீங்க, எனக்கு வந்து 36 சைஸ் தான் மேம், ஆனா எனக்கு 7 இன்ச்சஸ் ஹூக் பட்டி இருந்தா தான் கரெக்டா இருக்கும்னா நீங்க தாராளமா 7 கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ இதில் 6.5 மட்டும் மார்க் பண்றேன். இந்த 6.5 கொஞ்சம் நல்லா நோட் பண்ணீங்கன்னா நான் ஒரு 1/4 இன்ச் உள்ள தள்ளி வச்சு மார்க் பண்றேன். ஓகேவா? தெரியுதா டிஃபரன்ஸ்? நார்மலா ரொம்ப ரா எட்ஜஸ்ல இருந்து இல்லாம ஒரு 1/4 இன்ச் உள்ள தள்ளி அந்த 6 இன்ச் ஹைட் மார்க் பண்றேன். இந்த 1/4 இன்ச் எதுக்காக விட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த ஹூக் பட்டி ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, இந்த பட்டி அடிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 3rd பார்ட்டி பீஸ் கொடுத்து திருப்புவோம். ஸோ அதுக்காக இந்த ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு உள்ள பார்த்த மாதிரி வச்சு இந்த 6.5 இன்ச்சஸ் எடுக்கிறேன். ஏன் அப்படின்னா, நீங்க இந்த எட்ஜில் வச்சு எடுத்துட்டு நீங்க இந்த ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து ஒரு பாயிண்ட் அப்படி சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி சேஞ்ச் ஆகும்போது காஜா பட்டியும் ஹூக் பட்டியும் ப்ராப்பரா மேல மேல இல்லாம ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் முன்ன பின்ன இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஹூக் பட்டிக்கான ஹைட்டை மார்க் பண்ணிட்டேன். நம்பர் 1 மெஷர்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அண்ட் 2 என்ன சொன்னேன், வெயிஸ்ட் டிவைடட் பை 4. கரெக்டா? அப்ப எனக்கு 8 வந்தது. இப்போ நான் என்ன பண்றேன், 8 இன்ச் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டு ஹூக் பட்டி அட்டாச் பண்ணணும் இல்லைங்களா, இங்க இருந்து ஒரு பீஸ் வச்சு திருப்போம் இல்லைங்களா, அப்ப இந்த மெயின் பார்ட்ல இருந்து ஒரு 1/4 இன்ச் எனக்கு லெஸ் ஆகும். ஸோ அந்த 1/4 இன்ச் நான் ஆட் பண்ணி 8.25 மார்க் பண்றேன். ஓகே? ஸோ இது உங்களோட வெயிஸ்ட் என்ன வருதோ அதை டிவைட் பண்ணி அது கூட ஒரு 1/4 இன்ச் இந்த ஹூக் பட்டி அட்டாச்மெண்ட்டுக்காக விட்டுட்டு பிளஸ் பண்ணி போட்டுருங்க என்ன வேல்யூ வருதோ. ஓகே? இப்போ இந்த லைன் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த லைனை நான் கொஞ்சம் லென்த்தா போட்டுக்கிறேன். இந்த பாயிண்ட்டை
தெரியுதா? இந்த பாயிண்ட்ல இருந்து 8 ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச் சேர்த்து 8.25 கொடுத்துட்டேன். இப்ப மேல, இப்ப இந்த டாப் போர்ஷன்ல இந்த ஆர்ம் ஹோல்ல இருந்து ஞாபகம் இருக்கா? இந்த ஆர்ம் ஹோல்ல இருந்து நம்ம எவ்வளவு சீம் கொடுத்தோம்? 1.25 இன்ச் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க இதை மார்க் பண்ணும்போது என்ன பண்ணணும், நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த சைடு வந்து ஒரு சிலருக்கு எக்ஸ்ட்ரா வரும், ஒரு சிலருக்கு கம்மியா வரும்னு. நீங்க இந்த சைடோட இந்த ஃபினிஷிங்கை வந்து நோட் பண்ண வேண்டாம், சரிங்களா? நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, இப்ப இந்த ஆர்ம் முடியுதுல்ல, ஆர்ம் ஹோல் கர்வ் முடியுதுல்ல, அந்த இடத்துல இருந்து உள்பக்கம் நம்ம விட்ட அந்த 1.25 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ பேக் பார்ட்ல இப்ப மார்க் பண்ண இல்லைங்களா, அதே மாதிரி இங்கேயே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, தெரியுதா பாருங்க, தெரியுதா? சோ இப்ப இந்த 3 மார்க் டோட்டலா பண்ணியாச்சு. இப்ப பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்ப மேல நமக்கு என்ன ஆகுது, கரெக்டா 1.25 இன்ச் இருக்கும். ஆல்ரெடி நம்ம பேட்டர்ன் டிராஃப்ட் பண்ணதே அப்படிதான். ஆனா இந்த கீழே இருக்க இந்த இடத்துல தான் என்ன பண்ணிருக்கோம், அப்ராக்சிமேட்டான ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கோம், கரெக்டா? ஏன்னா மெயின் டாட்டை விட ஒரு 1.5 2 இல்ல 2.5 கூட எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு ஒரு கிராஸ் லைன் போட்டுருப்போம், ஞாபகம் இருக்கா? சோ இந்த அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட்டை இங்க தான் நம்ம என்ன பண்றோம், அக்யூரேட்டான ஒரு மெஷர்மெண்ட்டா கன்வெர்ட் பண்ண போறோம். இதை தான் நான் சொன்னேன், இப்போதைக்கு கேர் பண்ணிக்காதீங்க. நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை கரெக்டா பேக் பார்ட்டுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், இந்த லைன்ல இருந்து மேல எப்படி 1.25 இன்ச் நமக்கு சீம் இருக்கோ, அதே மாதிரி கீழேயும் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண 8.25க்கு அப்புறம் ஒரு 1.25 இன்ச் மார்க் பண்றேன், ஓகேவா? புரியுதா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், ஹூக் பட்டியோட ஹைட் மார்க் பண்ணிட்டேன் 6.5 இன்ச்சஸ், கரெக்டா 1/4 இன்ச் உள்ள தள்ளி வச்சு மார்க் பண்ணேன். செகண்ட் என்ன பண்ணேன், வெயிஸ்ட் டிவைடட் பை 4 போட்டு ஃபர்ஸ்ட் 8 இன்ச்சஸ் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துல ஒரு 1/4 இன்ச் சேர்த்து 8.25 மார்க் பண்ணேன். தென் மேல இந்த ஆர்ம் ஹோல் கர்வ் எங்க முடியுதோ அங்க இருந்து உள்பக்கம் 1.25 இன்ச், அதே மாதிரி கீழே நம்ம எங்க மார்க் பண்ணோமோ அதுக்கு வெளியில ஒரு 1.25 இன்ச், ஓகேவா? இவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், சைட் ஃபிட்டிங் லைன். சைட் ஃபிட்டிங் லைன்ல நமக்கு எவ்வளவு வந்தது, இப்ப நான் பேக்ல மெஷர் பண்ணும்போது 8.5 வந்தது இல்லைங்களா? சோ இந்த 8.5 நான் என்ன பண்றேன்னா, இந்த உள்பக்கம் ரெடி மெஷர்மெண்ட் டாட்ஸ் இருக்குல்ல 2, இங்க உள்பக்கம் ஒரு மார்க் இருக்கு, இங்க ஒரு உள்பக்கம் மார்க் இருக்கு இல்லையா, இது 2 மார்க்கையும் கனெக்ட் பண்ண மாதிரி நான் அந்த 8.5 இன்ச்ல ஒரு மார்க் பண்றேன், கரெக்டா? உள்பக்கம் தெரியுதுங்களா, மேல இருக்க மார்க்கையும் கீழே இருக்க மார்க்கையும் வச்சு 8.5 இன்ச். இந்த மார்க்கிங் ப்ராப்பரா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா அப் அண்ட் டவுன்ஸ் வரதுக்கு சான்சஸே இருக்காது. இங்க பாருங்க, தெரியுதா? அந்த மார்க்ல இருந்து 8.5 இன்ச் மார்க் பண்ணி கீழே ஒரு கோடு போட்டுட்டேன், ஓகேவா? இப்போ என்ன பண்றோம், இந்த கீழே போட்ட அந்த சைட் ஃபிட்டிங் மார்க்கையும் இந்த ஹூக் பட்டியோட ரெடி மெஷர்மெண்ட் ஹைட் மார்க் பண்ணீங்க இல்லையா, இந்த 2 பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்றோம். இங்கதான் நிறைய பேருக்கு திரும்ப கன்ஃபியூஸ் ஆகும். இங்க என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு கிராஸ் லைனா வருதே, நோட் பண்ணீங்களா? இங்க இருந்து எனக்கு வந்து லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டா இல்ல, கிராஸா இருக்கு. ஸோ இப்போ கிராஸா வருதே மேம், இதோட ஃபிட்டிங் எப்படி இருக்கும்னா கண்டிப்பா பெட்டரா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஹூக் பட்டியோட ஹைட் வந்து கம்ப்ளீட்டா கிளைண்டோட சாய்ஸை டிபெண்ட் பண்ணுது, ஓகேவா? சில பேருக்கு மேல் வயிறு பெருசா இருக்கும். ஸோ மேல் வயிறு பெருசா இருக்கும் போது நீங்க இந்த பட்டியோட ஹைட்டை எக்ஸ்ட்ரா கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா, இந்த இடம் வந்து பிளவுஸ் வியர் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி மடங்கி மேலே போயிடும். ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் எப்பயுமே பிளவுஸ் வந்து முன்பக்கம் மடங்கின மாதிரி இருக்கும், அது அவங்களுக்கு வந்து வியர் பண்ண கம்ஃபர்டபுளா இருக்காது. ஸோ தட் இந்த மெஷர்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டா அவங்களுக்கு என்ன ஓகேவா இருக்கோ அதை நீங்க கொடுக்கலாம். நான் அதுக்கு தான் சொன்னேன், மெஷர்மெண்ட் பிளவுஸே இல்லாதவங்களுக்கு நம்ம மெஷர்மெண்ட் சார்ட்ல இருக்கிறது ஒரு டைம் கொடுங்க. ஒரு வேலை நீங்க இப்ப எக்ஸாம்பிள் இதுக்கு 6.5 கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 6.5ல அவங்க கிளைண்ட் வியர் பண்ணி பாக்குறாங்க, அவங்க இதுக்கு முன்னாடி பிளவுஸ் போட்டது இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ வியர் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுது, இந்த இடம் வந்து கொஞ்சம் மேலேயே நின்றுடுது. இந்த பார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பார்ட் வந்து கொஞ்சம் மேலேயே நின்றுடுது, எனக்கு கீழே லைட்டா ஓட்ட மாதிரி தெரியுது. இந்த பஸ்ட் ஏரியா, அண்டர் பஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பார்ட்ல கொஞ்சம் ஹோல் மாதிரி தெரியுது லைட்டா. ஸோ இது இன்னும் கொஞ்சம் நீட்டா வந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்றத டெஃபினட்டா கிளைண்டே சொல்லுவாங்க உங்ககிட்ட, சரிங்களா? அப்ப சொல்லும் போது என்ன பண்ணிக்கலாம், நீங்க அடுத்த பிளவுஸ்ல அந்த 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சையோ நீங்க இங்க இருந்து ஹூக் பட்டியோட ஹைட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இல்ல எனக்கு வந்து இதே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்ப ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா நல்லா சப்பியா இருப்பாங்க,
அவங்களுக்கு பின் பிளவுஸோட உயரம் வந்து இந்த உயரம் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஆனா அவங்களுக்கு வந்து ஹூக் பட்டியோட ஹைட் வந்து அவ்வளவு தேவைப்படாது. ஏன் அப்படின்னா கொஞ்சம் சப்பியா இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே முன்னாடி மேல் வயிறு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம ஹூக் பட்டியோட ஹைட்டையும் நல்ல லென்த் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு அடியில ஃபோல்ட் ஆகி மேலே போயிடும் பிளவுஸ். சரிங்களா? ஸோ அதுதான் சொல்றேன், இந்த ஹூக் பட்டியோட ஹைட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ தட் இதை எப்படி ஃபாலோ பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்க இருந்து கிராஸ் லைன் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ எனக்கு இதே மெஷர்மெண்ட் ஓகேனா நான் இப்படியும் போகலாம். இல்ல எனக்கு இன்னொரு ½ an inch ஏன்னா இது வந்து நான் யாருக்கும் பர்டிகுலரா கிளைண்ட்டுக்குலாம் ஸ்டிச் பண்ணல. ஸோ இன்னொரு ½ an inch எனக்கு கீழே வந்தா ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், 7 inches வச்சு கூட ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இதே மெஷர்மெண்ட்லயே வச்சிருக்கேன். இந்த கிராஸா வரதை எப்படி மேம் ஃபாலோ பண்ணிக்கலாமான்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு தேர்ட் பார்ட்டி பீஸ் வச்சு உள்ள திருப்பிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்றது அவ்வளவு கஷ்டமா இருக்காது இந்த ஏரியா. இப்ப வாங்க, பாட்டம் லைன் முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த சைட்ல இன்னுமே ஃபினிஷ் ஆகாம இருக்கு இல்லையா? இப்ப இதை என்ன பண்ண போறோம்னா நம்ம இங்க இருந்து என்ன பண்ணோம், ஒரு 1.25 inch வெளியில மார்க் பண்ணோம் இல்லைங்களா? இப்ப நான் என்ன பண்றேன், இந்த மேல நமக்கு இதுதான் ரெடி அளவு. கரெக்டா? இப்ப இந்த ஆர்ம் ஹோல் கர்வ் எங்க முடியுதோ அது நமக்கு கரெக்டான கட்டிங் மெஷர்மெண்ட். இது நமக்கு கரெக்டா தெரியுது, இந்த பாயிண்ட் நமக்கு கரெக்டா தெரியுது. அப்போ இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் என்ன ஃபேப்ரிக், அது நமக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்றேன், மேல இருக்க இந்த லாஸ்ட் இந்த கார்னர் இந்த எட்ஜையும் கீழே நம்ம 1.25 inch விட்டு மார்க் பண்ணதையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் டிரா பண்றோம். தெரியுதா? ஸோ நான் இதுதான் சொன்னேன், நீங்க பேட்டர்ன் டிராஃப்ட் பண்ணும்போது ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா நீங்க இது எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாலும் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப இந்த சைட்ல இருக்க இந்த எக்ஸஸை கட் பண்ணி போட்டுற போறோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஃபிட்டிங்ல எந்த இஷ்யூஸுமே இருக்காது. இப்ப பாருங்க, நான் கட் பண்ணிடுறேன். இந்த எக்ஸஸை ப்ராப்பரா மெஷர் பண்ணி நீங்க எடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு முக்காவாசி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஓகேவா? கைண்ட் ஆஃப் இப்படி ஒரு பீஸ், இந்த எக்ஸ்ட்ரா நமக்கு தேவையில்லை. ஓகேவா? ஒரு பக்கம் புரிஞ்சிருச்சா? இப்ப நான் என்ன பண்ண போறேன், இப்ப கீழே இருக்க இந்த லைன் வந்து என்னோட ரெடி மெஷர்மெண்ட் லைன். ஆமா இல்லைங்களா? ஸோ இப்ப இது கீழே நான் என்ன பண்ண போறேன், ஒண்ணு உங்களுக்கு வந்து எனக்கு கிராஸா இருந்தாலும் நான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்குவேன்றவங்க நீங்க அப்படியே இருக்கிற எக்ஸஸ் ஃபேப்ரிக் வச்சு மடக்கிக்கலாம். இல்ல கிராஸா இருக்க லைனு என்னால ஃபோல்ட் பண்ணி அடிக்க முடியாதுன்றவங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு தேர்ட் பார்ட்டி பீஸ் வச்சு தனியா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காட்டன் பீஸ் வச்சு அடிச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணி உள்பக்கம் திருப்பிக்கலாம். ஓகேவா? கிரிப்னஸும் நல்லா இருக்கும். ஸோ இதை நான் அப்புறமா ஸ்டிச் பண்றேன். இப்போதைக்கு சேம் ப்ராசஸை இந்த பக்கம் மார்க் பண்றேன். புரியாதவங்க இன்னொரு வாட்டி கவனிச்சுக்கோங்க. என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஹூக் பட்டியோட ஹைட் என்ன, 6.5 inches. ஸோ 6.5 inchesல ஒரு மார்க்கு. அகைன் வெயிஸ்ட்டை வந்து என்ன பண்ணோம், 4ஆல டிவைட் பண்ணி அது கூட ஒரு 1/4 inch சேர்த்து 8.25 inch, 8.25ல ஒரு மார்க். தென் மேல இந்த ரெடி மெஷர்மெண்ட் நமக்கு தெரியும். ஸோ இங்க இருந்து 1.25 inch உள்ள சீமுக்கு அங்க ஒரு மார்க். இப்ப இந்த லைனுக்கு அப்புறம் ஒரு 1.25 inch கீழே சீமுக்கு. ஓகேவா? இப்ப சைட் ஃபிட்டிங் லைன் என்ன, நமக்கு ரெண்டு சைடுமே 8.5 தான். ஒருவேளை உங்களுக்கு ஒரு பக்கம் கம்மியா இருந்தா இங்க 8 தான் வருதுன்னா அந்த 8 மட்டும் மார்க் பண்ணுங்க தயவு செய்து. சரிங்களா? ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கம் மட்டும் மெஷர் பண்ணிட்டு அதே மெஷர்மெண்ட் ரெண்டு பக்கம் கொடுத்துக்குவாங்க. ஓகேவா? அப்ப என்ன ஆகும், ஒரு பக்கம் வந்து கரெக்டா ஜாயிண்ட் ஆயிடும், இன்னொரு பக்கம் வந்து முன்ன பின்ன வரும். ஸோ ப்ராப்பரா மெஷர் பண்ணி ரெண்டு சைடும் எடுத்துக்கோங்க. இப்ப எனக்கு 8.5 இங்க வருது. கைண்ட் ஆஃப் ஒரு பிளஸ் போட்டுட்டேன். இப்ப என்ன பண்றேன், பாட்டம் லைன் மார்க் பண்ணிடுறேன். ஓகேவா? முடிஞ்சிருச்சா? இப்போ இந்த சைடுல இருக்க எக்ஸஸை கட் பண்ண போறேன். ஓகேவா? இப்ப பாருங்க, இந்த மாதிரி கிராஸ் லைன் வந்தா அது ப்ராப்ளமேட்டிக் அப்படின்றதெல்லாம் மீனிங் கிடையாது. இந்த கிராஸ் லைன் வந்தா என்ன அர்த்தம்னா, நீங்க பேக்கு கொடுத்த ஹைட் அளவுக்கு ஃப்ரண்ட்டுக்கு ஹூக் பட்டியோட ஹைட்டு கொடுக்கல அப்படின்றது தான் இதோட ஆக்ஷன் மீனிங். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க, பட்டி வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்,
2.5 up to 3 வரைக்குமே கொடுப்பாங்க. பட் இதில் வந்து எவ்வளோதான் வந்திருக்கு, 2.25 இன்ச் தான் வந்திருக்கு. ஸோ நான் இன்னுமே 1/2 inch எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்லை வேணான்றவங்க விட்டுறலாம். இதனால பெரிய இம்பாக்ட் எதுவும் இருக்காது சரிங்களா. இதனால தான் ப்ராப்ளம், இதனால தான் ஃப்ரண்ட் ஃபிட்டிங் நல்லா இல்லை அப்படின்ற ஒப்பீனியனுக்குலாம் போக வேண்டாம் ஓகேங்களா. ஏன்னா இந்த கிராஸாக இருக்கிறது வந்து நீங்கள் நீட்டாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும் அவ்வளோதானே தவிர இது ப்ராப்ளம்னு கிடையாது சரிங்களா. ஸோ இப்போ ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, முன்னாடி வயிறு இருக்கும், ஸோ ஹூக் பட்டியோட ஹைட்டு கம்மியாக இருக்கும், ஆனால் பேக் லென்த் வந்து எனக்கு அதிகமாக வேணும்னு கேட்பாங்க. இப்போ இமேஜின் நம்ம ஒரு பேக்கோட ஹைட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ இதே 36 cc நீங்கள் பேக்கோட ஹைட்டு ஒரு 1/2 inch 1 inch கம்மி பண்ணியிருக்கீங்கன்னு வைங்க. இங்கே பாருங்க, இப்போ இது பேக்கா, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், பேக்ல எவ்வளோ கொடுத்துருக்கோம், பேக் ஹைட்டு 14.5 இருக்கு. மேலே ஷோல்டருக்கு 1/2 inch போக 14 inch ரெடி மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கும் சரிங்களா. இதே 36 cc இருக்கிறவங்க கொஞ்சம் ஆள் ஷார்ட்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த 14 inchesங்கிறது நெசசரியா இருக்காது சரிங்களா. 13.5 போதும், இல்லை 13 கூட சில பேர் வியர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸா இருந்தா என்ன இருக்கும், இமேஜின் பண்ணுங்க. இப்போ கீழே இருந்து ஒரு 1/2 inch கம்மியா இருக்குமா ஓவரால் ஹைட்ல, எஸ் ஆர் நோ, கம்மியா இருக்கும் இல்லைங்களா கீழே இருந்து. இப்போ இந்த 14க்கான மெஷர்மெண்ட் ஒருவேளை நான் 13 ஹைட் கொடுத்து ஸ்டிச் பண்றேன்னும் போது இதை விட என்ன இருக்கு, 1/2 inch மேல போகுது. அப்ப என்னோட சைட் ஃபிட்டிங் லைன் எவ்வளவு வரும், 8.5ன்றது 8 inches தான் என்னோட சைட் ஃபிட்டிங் லைன் வரும். அப்ப நான் இங்க போய் 8 inch மார்க் பண்ணும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இந்த லைன் வந்து 1/2 inch மேல வந்து இந்த லைன் வந்து இப்படி வரும். தெரியுதுங்களா டிஃபரன்ஸ்? இந்த லைன் இன்னும் கொஞ்சம் மேல போகும், இன்னும் ஹைட் கம்மியாக இந்த லைன் வந்து மேல போயிட்டே இருக்கும் ஓகேவா. ஒரு வேளை இல்ல இதே சைஸ்க்கு உங்களுக்கு வந்து எனக்கு இந்த லைன் நல்லா ஸ்ட்ரெயிட்டா வருது மேம் அப்படி இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. எந்த மாதிரி கேசஸ்ல இப்படி ஸ்ட்ரெயிட்டா வரும், எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 38 cc இருந்து உங்களுக்கு வந்து பேக்கான ஹைட் வந்து கம்மியா தான் கொடுக்குறீங்க, எக்ஸாம்பிள் இதே 36 சைஸ்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஹூக் பட்டியோட ஹைட் மட்டும் 38க்கு மெஷர்மெண்ட் சார்ட் படி பாத்தீங்கன்னா 6.75 7 inches கொடுப்பீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இந்த லைன் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி ஸ்ட்ரைட் ஆயிடும். ஏன்னா நமக்கு பேக்கோட ஹைட் வந்து சேஞ்ச் ஆகுது. 36 cc-க்கும் 14 தான் கொடுக்குறோம், 38க்கும் 14 தான் கொடுக்குறோம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா பேக்கோட ஹைட்டை டிபெண்ட் பண்ணி இந்த லைன் ஸ்ட்ரெயிட்டா வரதோ கம்மியாகிறதோ பேக்கோட ஹைட்டையும் ஹூக் பட்டியோட ஹைட்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும் சரிங்களா. இது ஒரு மேஜர் காஸ்ட் கிடையாது, பட் இதை வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கணும், நீங்க எவ்வளவு கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நமக்கு இங்க குறையிறது ப்ராப்ளம் இல்லை, இங்க எனக்கு இவ்வளவு கொடுத்தாதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா அதுக்காக எனக்கு சைடும் ஃபிட்டிங் எப்படி இருக்கணும், சைடு பேக்கோட ஹைட்டோட மேட்ச் ஆகணும். ஸோ தட் நமக்கு சைட் ஃபிட்டிங்கோட மார்க் எங்க வருதோ அங்கேயும் கொடுக்கணும், உங்களுக்கு ஹூக் பட்டி எது கம்ஃபர்டபுளோ அந்த ஹைட்டும் கொடுத்துக்கணும் ஓகேவா. ஸோ இப்போ முடிச்சாச்சு நம்ம மார்க்கிங்கு. இப்போ என்ன பண்ண போறோம், ஸ்டிச் பண்ண போறோம். இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இந்த லைன் வரைஞ்சிருக்கு இல்லைங்களா, இது மேலேயே ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டுடுறேன். ஏன்னா கீழே ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, அது நகரக்கூடாதுன்றதுக்காக. நீங்க ஸ்டிச் பண்றவங்களுக்கே நிறைய கேசஸ்க்கு நிறைய மாதிரி வரும் சரிங்களா. ஒரு சிலருக்கு ஸ்ட்ரைட் லைன் வரும், ஒரு சிலருக்கு நல்லா கிராஸ் வரும். ஸோ அதை பத்தி கேர் பண்ணிக்காதீங்க நீங்க. இல்ல எனக்கு ஹூக் பட்டியோட ஹைட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தா ப்ராப்ளம் இல்ல, எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்தாதான் நல்லா இருக்கு அப்படின்னு யாருன்னா ஃபீல் பண்றீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், ஹூக் பட்டியோட ஹைட்டா 1/2 inch இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் பார்ட்டி பீஸ் எதுவும் எடுக்க போறது இல்ல. ஏன்னா இப்ப நீங்க தேர்ட் பார்ட்டி பீஸ் கொடுக்குறீங்கன்னா 1/2 inch மார்க் பண்ணி வெட்டி போட்டுட்டு இன்னொரு பீஸை முன்னாடி வச்சு திருப்பி பின்னாடி அடிக்கணும் ஓகேங்களா. இப்ப நான் இதுலயே ஃபோல்ட் பண்றேன்னு வைங்க, இங்க இருந்து எனக்கு பாருங்க இங்க நிறைய இருக்கு ஃபேப்ரிக், இங்க கம்மியா இருக்கு. ஸோ இந்த கம்மியா இருக்கிற இடத்துல எவ்வளவு இருக்குன்னு பாக்குறேன், எனக்கு ஆல்மோஸ்ட் 1 inch-க்கு 1 point கம்மியா இருக்கு. ஸோ நான் அதே 1 inch 1 point மேல இருந்து கம்மியா வைக்கிறேன், சென்டர்லயும் வைக்கிறேன் ஓகேவா. இப்ப நான் என்ன மார்க் பண்றேன், இங்க இருந்து ஒரு லைன், தெரியுதா, இங்க 1 inch-க்கு 1 புள்ளி கம்மியா வைக்கிறேன். இங்கேயே எனக்கு அவ்வளவுதான் ஃபேப்ரிக் இருக்கு, இந்த நடுவுல இல்லாத ஃபேப்ரிக்லாம் ப்ராப்ளம் இல்லை, நம்ம அதை ஃபோல்ட் பண்ணி தான் அடிக்க போறோம் ஓகேவா. ஸோ இப்போ கரெக்டா இந்த அடியில இருக்க லைனோட நான் கட் பண்ணிடுறேன் ஃபேப்ரிக்.
ஓகேவா? இப்போ எனக்கு வந்து இங்க இவ்ளோ திக்னஸ் தேவையில்ல, அதனால என்ன பண்றேன், இந்த ஃபேப்ரிக்கை இன்னும் கொஞ்சம் லைனிங் பீஸை மட்டும் கட் பண்றேன். மெயின் பீஸ் எதுவுமே பண்ணல நானு, மெயின் பீஸ் அப்படியே இருக்கு. இதை ஃபினிஷ் பண்றதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு, இது ஒன் ஆஃப் த பேசிக் மெத்தட். தெரியுதுங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த மெயின் பீஸை ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்ட் கொடுக்க போறேன். ஒரு ஃபோல்ட் கொடுத்து ஒரு ஸ்டிச், ஏன்னா நீங்க இது வந்து ஆக்சுவலா கிராஸா இருக்கு லைன்ன்றதுனால நீங்க ஒரே டைம்ல மடக்கி அடிக்கிற மாதிரி இப்படி மடக்கி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு wrinkles நிறைய விழும். சரிங்களா? ஸோ அது ஆகக்கூடாதுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த மெயின் பீஸை மட்டும் மடிச்சு ஒரு ஸ்டிச் போட போறேன். பொறுமையா போடுங்க, ஃபேப்ரிக்கை நல்லா லூஸ் விட்டு ஓட்டுங்க, இழுத்து அடிக்க வேண்டாம். ஓகேவா? இருக்கிற ஃபேப்ரிக்கை இருக்கிற மாதிரி அப்படியே டர்ன் பண்ணி ஒரு ஸ்டிச் மட்டும் போடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும் ஓட்டிட்டோமா. இப்போ ஆல்ரெடி நமக்கு மேலே வந்து அந்த 1/2 இன்ச்சுக்கான ஒரு ஸ்டிச் தெரியும் இல்லைங்களா? ஸோ இப்போ அகைன் அந்த இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு ஃபோல்ட் பண்ணுறேன் மெயின் ஃபேப்ரிக்கை. ஓகே, ஃபோல்ட் பண்ணி இன்னொரு ஸ்டிச். தெரியுதுங்களா? கீழே ஃபினிஷ் ஆயிடுச்சா? ஓகே. இல்லை எனக்கு இந்த மெயின் பீஸ் வந்து பின்பக்கம் வரவே கூடாது கொஞ்சம் கூட அப்படின்றவங்க லைனிங் பீஸ் ஒன்று கொடுத்து பின்னாடி திருப்பிக்கலாம். இல்லைனாலும் இதில் கன்சீலிங் மெத்தட்ஸ் இருக்கு, அதெல்லாம் அட்வான்ஸ் லெவலில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ சேம் என்ன பண்ணுறேன், இந்த பக்கமும் பண்ண போகிறேன். மெஷர் பண்ணணும் இல்லைங்களா? அகைன் இப்போ மேலே இருந்து எனக்கு இங்கே எவ்வளோ இருக்குன்னா சேம் தான் இருக்குது. 1 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மி. இல்லை நீங்கள் முக்கானா கூட முக்கா வச்சுக்கலாம், எனக்கு முக்கா போதும், எனக்கு எக்ஸ்ட்ரா தான் வருதுன்றவங்க கம்மி பண்ணி கூட வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அகைன் என்ன பண்ணுறேன், இந்த மெயின் பீஸை மட்டும் ஃபோல்ட் பண்ணி ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் இப்படி தனித்தனியாக ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமாக சுருக்கம் இல்லாமல் கொஞ்சம் நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஃபீல் பண்ண முடியுதா? இந்த ஏரியா வந்து கிராஸாக தான் இருக்கும், பட் இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். சரிங்களா? திரும்பவும் சொல்லிகிட்டே இருக்கேன், இந்த கிராஸாக இருக்கிறதுனால இது ஒரு ப்ராப்ளமாக யாரும் கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். அதே மாதிரி இந்த பட்டி என்ன மேம் இவ்வளோ குட்டியாக வருது, இது ஒர்க் ஆகுமா, ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்டி எந்த அளவுக்கு உங்கள் ப்ளவுஸில் கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கப்புக்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றது தான் ஆக்சுவலான மீனிங். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பட்டி நல்லா பெருசாக இருக்கும். சரிங்களா? இமேஜின் இந்த பட்டி இவ்வளோ தூரம் போச்சுன்னா எனக்கு பஸ்ட்டுக்கான ஸ்பேஸை நான் என்ன பண்ணிடுறேன், மொத்தமாக மேலே கம்மி பண்ணிட்டேன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஒரு சிலருக்கு பஸ்ட்டு கொஞ்சம் கீழே சாகியாக இருந்து கொஞ்சம் கீழே வரவங்களுக்குலாம் பிளவுஸை வியர் பண்ணவே முடியாது. சரிங்களா? ஸோ இது நான் திரும்பவும் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரண்ட் கப்போட ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்கறது ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? ஸோ இதில் யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, கிராஸாக வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் எதில் கரெக்டாக இருக்கணும், சைட் ஃபிட்டிங் லைனை கரெக்டாக மார்க் பண்ணி நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, சைடு வந்து ப்ராப்பராக அட்டாச் ஆகும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஹூக் பட்டி காஜா பட்டி அட்டாச் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இருந்தால் கூட போதும், இல்லை அதை விட கம்மியாக இருந்தாலும் போதும். நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த பக்கம் இந்த பார்ட்ன்றது என்னது, நம்மளோட
ரைட் சைடு. ஆக்சுவலா பாக்குறதுக்கு லெஃப்ட் மாதிரி இருக்கும், ஆனா நீங்க பிளவுஸ் வியர் பண்ணும்போது இப்போ நீங்க எக்ஸாம்பிள் இந்த டைரக்ஷன்ல உட்காந்துட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரா நீங்க பிளவுஸ் போட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த பக்கமா இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்து பிளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ரைட் சைடா இல்ல லெஃப்ட் சைடா, சரிங்களா? ஏன்னா நீங்க இந்த பக்கம் வச்சிருப்பீங்க, இந்த பக்கம் வச்சிருக்கும் போது நமக்கு லெஃப்ட் தானே வருது, சோ இது லெஃப்ட் சைடு அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு போயிடுவீங்க. நிறைய பேர் அதுல காஜா ஹூக் வந்து மாட்டி அடிச்சிருவீங்க. அதனால இது கொஞ்சம் ப்ராப்பரா பாத்துக்கோங்க. இப்போ இதுக்கு எனக்கு லெஃப்ட் சைடு இருக்கு, பட் இது பிளவுஸ் வியர் பண்ணும்போது என்னோட ரைட் ஹேண்ட் சைடு வரும். ஓகேங்களா? அப்ப இந்த ரைட் சைடுல இருக்க ஃப்ரண்ட்டுக்கு ஹூக் பட்டி கொடுக்கணுமா காஜா பட்டி கொடுக்கணுமான்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 90% கேசஸ்ல ரைட் சைடு தான் வந்து ஹூக் பட்டி கொடுப்பாங்க, சரிங்களா? இப்போ இந்த ஹூக்குக்கும் காஜா பட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஏன் இதை இவ்வளோ பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் காஜா பட்டிக்கு எக்ஸ்ட்ரா போடுவீங்க, சரிங்களா? அதனால இதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது பெட்டர். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இந்த மேலே ஒரு ½ இன்ச் போல் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இதை இப்படி ஃபோல்ட் பண்ணி சைடில் ஒரு 1/4 இன்ச் தானே கொடுத்துருக்கோம் நம்ம ஹூக் பட்டி அட்டாச்மெண்ட்டுக்குன்னு. ஸோ இந்த 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட போகிறேன். மேலே ஒரு ஃபோல்ட் பண்ணி ஓட்டிகிட்டே வந்து கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிறதையே மடித்து ஒரு ஸ்டிச் ஓட்ட போகிறேன். ஓகே, இது ஹூக் பட்டி. பாருங்க மேல் சைடு தான் வச்சிருக்கேன் நான், ஓகேவா? ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு மெயின் பீஸ்க்கு மேலே இந்த லைனிங்கை வச்சு ஃபோல்ட் பண்ணி அடிக்க போகிறேன். உங்களுக்கு கீழே ஒரு ½ இன்ச் இருக்கும், அதை உள் சைட் ஃபோல்ட் பண்ணி ரஃப் கொடுத்து அடிச்சுக்கோங்க. தெரியுதா? 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன்னா இப்போ என்ன பண்ண போறேன், இப்போ இந்த போட்டதை இப்படி ஓப்பன் பண்ணுங்க. இப்படி ஓப்பன் பண்ணி ஃபிக்ஸிங் ஸ்டிச் சொல்லுவோம் இல்லைங்களா, படிமான தையல். இப்போ இந்த லைனிங் மேலே ஒரு படிமான தையல் கொடுக்க போறேன் நான். ஓகே, தெரியுதுங்களா? ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த லைனிங் எங்க இருக்கோ அதோட பின்பக்கம் வந்து ஃபோல்ட் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ இது வெளியில பாத்தீங்கன்னா மெயின் பீஸ் மட்டும் தான் உங்களுக்கு விசிபிளா தெரியும், லைனிங் வெளிப்பக்கம் தெரியாது, சரிங்களா? நம்ம பேட்டர்ன்ல காஜா பட்டிக்கும் இதே ப்ராசஸ் தான், ஹூக் பட்டிக்கும் இதே ப்ராசஸ் தான். நிறைய பேர் காஜாவை இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்க சொல்லுவாங்க, வெளியில எக்ஸ்ட்ரா வந்த மாதிரி, சரிங்களா? நம்ம மெத்தட்ல அப்படி பண்ண மாட்டோம். அதனாலதான் லைக் இந்த ஸ்டிச்சிங் வீடியோ கம்ப்ளீட்டா வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன், இந்த ஃபோல்டை இப்படி உள் பக்கம் மடக்க போறேன். இப்போ மடக்கி எனக்கு அதிகபட்சம் எவ்வளோ இன்ச்சஸ் தேவை இங்க இருந்துன்னு பாத்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் இருந்தாலே போதுமானது, ஓகேவா? ஏன்னா இதை ஃபோல்ட் பண்ணி எனக்கு மொத்தமே இந்த ஹூக் பட்டியோட அகலம் வந்து 3/4 இன்ச்சை விட கொஞ்சம் கம்மியா இருந்தாலே போதுமானது. பட்டி ரொம்ப சின்னதாகவும் வச்சிடாதீங்க, லைக் ½ இன்ச்சுக்கும் கம்மியாலாம் வச்சிடாதீங்க. மினிமம் ½ இன்ச் இல்லை 3/4 இன்ச்சாவது இந்த பட்டியோட அகலம் இருக்கணும், ஓகேங்களா? இப்போ எனக்கு இவ்வளோ ஃபேப்ரிக் தேவை இல்லைன்றதுனால நான் என்ன பண்ணிடுறேன், கொஞ்சமா கட் பண்ணிடுறேன். அதுக்கு தான் இதையுமே நான் அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட்டா சொன்னேன், சரிங்களா? 1.5 வந்து 2 இன்ச்சஸ் கூட எடுத்துக்கலாம், எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம அப்புறம் வெட்டிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன், இதை ஒரே ஒரு ஃபோல்டு ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணி இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியா ஃபினிஷ் ஆயிடுதா? தெரியுதா ஃப்ரண்ட் சைடு? ஓகேவா? இப்போ இது ஹூக் பட்டின்றதுனால நம்ம என்ன பண்ண போறோம், 3 சைடு மட்டும் தான் ஸ்டிச் ஓட்ட போறோம். எந்த 3 சைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகே, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி உள் பக்கமா ஸ்ட்ரெயிட்டா லைன் போட்டுட்டே வந்து திரும்ப வெளியில போயிட்டு இங்கேயோட ஸ்டாப் ஆயிடும், ஓகேவா? இந்த ஹூக் பட்டிக்கு 3 சைட்ஸ் மட்டும் தான் நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். லைக் 4 சைட்ஸ் ஃபினிஷ் பண்ணா தப்புன்னு கிடையாது. நீங்க 3 சைட்ஸ் பண்றதுனால அதோட லுக் வந்து கொஞ்சம் பவுன்சியா இருக்கும், வியர் பண்ணும்போது கொஞ்சம் அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு, ஓகேவா? இப்போ ஃபோல்ட் பண்ணிட்டேன், 3 சைட் ஸ்டிச் போடுறேன். ஒரு ரஃப் கொடுத்துக்கோங்க கண்டிப்பா. இங்க அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி லெவலா இருக்கா, பட்டி மேல இருக்கிற அதே அகலம் தான் கீழேயே இருக்கான்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் மடிங்க.
ஃபினிஷ் ஆயிருக்கிறது. இதுதான் சொன்னேன், இந்த இடம் கொஞ்சம் குண்டா பஃபியா தெரியுது இல்லைங்களா? இந்த பஃபி லுக் வந்து நீங்க இங்க இன்னொரு ஸ்டிச் போடும்போது அது போயிடும், ரொம்ப ஃபிளாட்டா இருக்கும் ரொம்ப. ஸோ லுக் வந்து நல்லா இருக்காது. இதுதான் கடைசியா ஃபினிஷ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் இல்லைங்களா? நீங்க ஹூக்கை பூட்டினதுக்கு அப்புறம் இந்த ஏரியா தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். நார்மலா பிளவுஸ் ஏர் பண்ணிருக்கணும், காஜா வந்து இதுக்குள்ளார போயிடும் எப்படி இருந்தாலும். ஸோ தட் இதை மட்டும் கொஞ்சம் பவுன்ஸியா 3 சைடு மட்டும் தான் போட்டிருக்கேன். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 2 3 3 சைடு மட்டும் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பட் இதுக்கும் காஜாக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, காஜா வந்து நமக்கு கைண்ட் ஆஃப் ஃபிளாட்டா இருக்கணும், ஓகேங்களா? இது போய் அது மேல சமமா உட்காரணும். அது பவுன்ஸியா இருந்தா என்ன ஆகும்? காஜா பட்டி இதுவும் கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும். அதனால காஜா பட்டிக்கு வந்து 4 சைட்ஸோ 4 பக்கமும் சரிங்களா, 4 பக்கமும் ஸ்டிச் ஓட்டி ஃபிளாட்டா ஆக்கிடுவோம். அதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ். மற்றபடி இந்த காஜாவை எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்க சொல்லுவாங்க, அந்த மெத்தட் வந்து நம்ம இதுல பண்ண மாட்டோம், ஓகேங்களா? இப்போ நீங்க ஹூக் பட்டிக்கு என்ன பண்ணீங்களோ அதே தான் நான் காஜாக்கு பண்ண போறேன். பாருங்க, எந்த சேஞ்சஸும் இல்லை. அதே மாதிரி மெயின் பீஸோட ரைட் சைட்ல வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் கொடுக்க போறேன். கொடுத்துட்டு உள்ளதான் ஃபோல்ட் பண்ண போறேன். வெளிப்பக்கம் எதையுமே வைக்க போறது இல்லை, சரிங்களா? நமக்கு ரெண்டுமே லைனிங் கொடுக்கக்கூடிய லைனிங் பீஸ் வந்து உள்பக்கம் போயிடும். பாருங்க, அதே மாதிரி தான். இப்போ இதை ஓப்பன் பண்ணி ஃபிக்ஸிங் ஸ்டிச் ஒன்று கொடுக்க போறேன். எனக்கு இந்த பக்கமும் ஃபேப்ரிக் என்ன ஆகுது, எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ நான் இந்த பக்கமும் கட் பண்ணிக்கிறேன் லைட்டா. இப்போ பாருங்க, இங்கேயும் நான் அதே ப்ராசஸ் தான் ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு திரும்ப இந்த லைனிங்கோட கம்ப்ளீட்டா திருப்பி பின்பக்கம் வந்து அடிக்க போறோம். முன்னாடி ஆஸ் இட் இஸ் மெயின் ஃபேப்ரிக் மட்டும் தான் இருக்கும், ஓகேங்களா? எந்த சேஞ்சஸும் இல்லை. பட் இந்த பக்கம் நான் என்ன பண்ண போறேன், 4 பக்கமும் ஸ்டிச் கொடுக்க போறேன், அவ்வளவுதான். வேற எந்த சேஞ்சஸும் நம்ம இதுல பண்ண போறது இல்லை. தெரியுதா? ஃபிளாட்டா இருக்கா, இந்த பக்கம் பவுன்ஸியா இருக்கா, ரெண்டு சைடுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? ஸோ இதுக்காக தான் பார்க்க சொல்றது, பவுன்ஸியா இருக்க சைடு வந்து ரைட் சைடுக்கு வந்தா பெட்டரா இருக்கும். ஏன்னா ஹூக் வந்து ரைட் சைடு தான் கொடுப்பாங்க. பட் எதுக்கும் கொஞ்சம் சேஃபர் சைடுக்கு நீங்க மெஷர்மெண்ட் பிளவுஸ்ல கிளைண்டோடது எப்படி கொடுத்துருக்காங்கன்றத பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஏன்னா ஒரு சில கிளைண்ட்டுக்கு வந்து லெஃப்ட் சைடு கைவாட்டம் இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஹூக் பட்டி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, சரிங்களா? அவங்களுக்கு வந்து நீங்க ரெகுலரா நம்ம ரைட் சைடு தானே வைப்போம் அப்படின்னு நீங்க ரைட் சைடு கொடுத்தீங்கன்னா செட் ஆகாது. இப்போ உங்களுக்கு இப்போ பாருங்க, இந்த ரெண்டு ஃப்ரண்ட்டையும் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இங்க பின் போட்டுறோம், ஓகே? இப்போ இது லாக் ஆயிடுச்சுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். தெரியுதா ஃப்ரண்ட் பார்ட்டோட லுக்? இந்த பாட்டம் எப்படி இருக்கு தெரியுதா? ஸ்ட்ரெயிட் லைனா இல்ல, இங்க இருந்து இப்படி வந்து உள்ள போய் திரும்ப இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ இது ப்ராப்ளம் கிடையாது, சரிங்களா? இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் வரலாம். இப்போ எக்ஸாம்பிள், எனக்கு ஹூக் பட்டி ஹைட் நல்லா இன்னொரு 1 இன்ச் நீங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்க, 7.5 கொடுத்துருக்கீங்கன்னா இந்த உள்ள போற வேலையே இல்லாம எப்படி வரும், ஸ்ட்ரெயிட்டா வரும், ஓகேவா? ஸோ நீங்க அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம். இந்த பார்ட் முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டை ஜாயின் பண்ண போறோம், ஷோல்டர் ஜாயின் பண்ண போறோம். நம்ம அகைன் என்ன பண்றோம், இங்க இன்னொரு விஷயம் பண்ணுவோம் இந்த ஷோல்டர் ஜாயினிங்லயும்.
ஏன் அப்படின்னா ஜென்ரலா நம்ம என்ன பண்ணிருக்கோம், 1/2 inch வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்குன்னு கொடுத்துருக்கோம். ஆமா இல்லைங்களா, மேல 1/2 inch தானே விட்டுருக்கோம் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்குன்னு. பட் இதுல என்ன பண்ணுவோம்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃப்ரண்ட்டுக்கு கிராஸ் பீஸ் கொடுத்துருக்கோம். ஆமா இல்லைங்களா. ஸோ கிராஸ் பீஸ்ல என்ன ஆகுனா டிஃபால்ட்டாவே நான் சொன்ன மாதிரி இந்த ஏரியா வந்து நீங்க வியர் பண்ணிட்டே இருக்க இந்த நெக் ஏரியா கரெக்டா இந்த ஃப்ரண்டோட நெக் ஏரியால லூஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்கா பிளவுஸ். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணோம், அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, அதை ஓரளவுக்கு ப்ரிவென்ட் பண்றதுக்காக உள்பக்கம் மீன்ஸ் நெக்கோட அகலம் இருக்கு இல்லைங்களா, இந்த அகலம் இந்த பக்கம் 3/4 இன்ச்சும் ஆம்ஹோல் சைடு ஆஸ் யூஷுவலா 1/2 inch வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ண போறோம். ஓகேவா, புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ரெகுலரா இப்படி 2 ஷோல்டரையும் வச்சு 1/2 inchல ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுப்பீங்க. பட் நம்ம இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா உள்பக்கமா கழுத்தோட அகலம் ஃபினிஷ் ஆயிருக்கு இல்லைங்களா, ஞாபகம் வச்சுக்கணும்னா நீங்க ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிருக்கீங்க இல்லையா, இந்த பக்கம் 3/4 inchம் இந்த பக்கம் அன்பினிஷ்டா இருக்கு இல்லைங்களா, ஸ்லீவ் ஜாயின் பண்ண போறீங்க இல்லையா, இந்த பக்கம் 1/2 inchம் கொடுக்க போறோம். கொடுத்து ஒரு லைட்டா ஒரு கிராஸ் லைட்டா ஒரு ஸ்லாண்டிங் லைன் வரும். ஸோ நம்ம அப்படிதான் ஷோல்டர் ஜாயின் பண்ண போறோம். நம்ம ஆக்சுவலா இப்படி ஸ்லாண்டிங்கா உள்பக்கமா மார்க் பண்றோம் இல்லைங்களா, மீன்ஸ் இந்த பக்கம் 1/2 inch இந்த பக்கம் 3/4 inch உள்பக்கம் பார்த்த மாதிரி ஒரு ஸ்லோப் போகும். இதுக்கு நேம் என்ன சொல்லுவாங்கன்னா இன்வர்ட் ஷோல்டர் ஸ்லோப்னு ஒரு கான்செப்ட் இருக்கு சரிங்களா. ஏன்னா நார்மலா ஸ்லோப்ல 2 டைப் இருக்கு. என்ன டைப்னா இந்த பக்கம் அவுட்வர்ட் ஷோல்டர் ஸ்லோப்னு ஒரு டைப் இருக்கு, இன்வர்ட் ஷோல்டர் ஸ்லோப்னு ஒரு டைப் இருக்கு. ஓகேவா, நம்ம இந்த மெத்தட்ல பர்டிகுலரா நம்ம இப்ப பார்த்த மெத்தட்ல என்ன அப்ளை பண்ண போறோம்னா இன்வர்ட் ஷோல்டர் ஸ்லோப் மெத்தட் ஃபாலோ பண்ண போறோம். இந்த ஸ்லோப் மெத்தட்ஸை பத்தி உங்களுக்கு நான் டீடைல்டா அப்புறமா சொல்றேன். பட் டைம் பீயிங் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம உள்பக்கம் பார்த்த மாதிரி தான் என்ன பண்ண போறோம், ஸ்லோப் கொடுக்க போறோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஷோல்டர் ஸ்லோப் வந்து மார்க் பண்ண போறேன். நான் என்ன சொன்னேன், இந்த பக்கம் 3/4 inch சொன்னேன் இல்லைங்களா. ஸோ டேப்ல உள்பக்கம் எட்ஜில இருந்து 3/4 inch எங்க வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கு, தென் இந்த பக்கம் 1/2 inch எங்க வருதோ அங்க ஒரு மார்க். உங்களுக்கு பாக்குறதுக்கு பெரிய இம்பாக்டாலாம் தெரியாது, கிராஸ் லைன் மாதிரி சும்மா லைட்டா ஒரு ஸ்லாண்டிங் கிரியேட் ஆகும். ஓகேவா, இது வந்து நம்ம ஓவரால் ரெடி மெஷர்மெண்ட் அஃபெக்ட் பண்ணுமானா கண்டிப்பா பண்ணாது. நம்ம கொடுக்கக்கூடிய இந்த 1/4 inchக்கான லூஸ் வந்து நமக்கு நெக் லூஸ் வராம தான் ப்ரிவென்ட் பண்ணுமே தவிர இதனால வந்து ப்ராப்ளம் எதுவும் ஆகாது. ஏன்னா நம்ம இந்த பக்கம் கை வச்சாதான் பிரச்சனை. ஏன்னா ஆர்ம் ஹோல் டெப்த்ல அதிகமானாலோ கம்மியானாலோ ப்ராப்ளம். ஸோ தட் நம்ம ஆர்ம் ஹோல் சைடு எதுவுமே பண்ணல, அப்படியே தான் விட்டுருக்கோம். நம்ம பண்ண ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் எந்த பக்கம் தான் பண்ணியிருக்கோம், நெக்கோட சைட்ல தான் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ இது பெரிய இம்பாக்ட் எல்லாம் கிடையாது, இது நெக் லூஸை ப்ரிவென்ட் பண்றதுக்காக மட்டுமே. இப்போ பாருங்க, ஷோல்டர் ஸ்லோப் வந்து பேக் சைடுக்கு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க, இல்லை ஃப்ரண்ட் சைடுக்கு மட்டும், எதுனா ஒரு சைடு மட்டும் மார்க் பண்ணிட்டு நீங்க இதை ஸ்டிச் பண்ற சைடு வந்து இப்படிதான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த எட்ஜ் வந்து ஃபினிஷ்டு எட்ஜஸா இருக்கணும். ஓகேவா, நீங்க எப்பவுமே ஏன்னா மிஷின் எடுத்துட்டு போய் இங்க தானே வைப்பீங்க. ஸோ இந்த பக்கமா பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். ரா எட்ஜஸ்ல இருந்து மிஷின் வந்து இப்படி வரக்கூடாது. அப்படி வரும்போது என்ன ஆகுனா இந்த ஃபினிஷ் சைடு வந்து அப் அண்ட் டவுன் வரும். நமக்கு ஷோல்டர் வந்து இது பேசிக் மெத்தட் தான் பண்ண போறோம். ஸோ அதை ஜாயின் பண்ணது வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இல்லாம ப்ராப்பரா இருக்கணும். அதனால என்ன பண்றோம், ஃபினிஷ் பண்ண சைட்ல வச்சு இந்த லைன் மேலேயே ஒரு ஸ்டிச் போட போறேன். ஓகேவா, அதே மாதிரி நமக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் வந்து என்ன பண்ணிருக்கோம், கொஞ்சம் உள்ள பெண்ட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ நீங்க இப்படி பிளேஸ் பண்ணும்போது இந்த ஃப்ரண்டோட இந்த லைட்டா இந்த போர்ஷன் வந்து வெளியில வரும். ஸோ நீங்க அதை ப்ராப்ளமா நினைச்சு என்ன பண்ணாதீங்க, நமக்கு நேரா தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க நேரா வச்சீங்கன்னா என்ன ஆகும், பின்பக்கம் ஷோல்டர் அஃபெக்ட் ஆகும் சரிங்களா. ஸோ ஓரளவுக்கு ரெண்டும் ஈவனா வர மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு 2 சைடும் ஈவனா இருக்கணும் கரெக்டா, இந்த பக்கமும் அந்த பக்கமும். ஓகேவா, இப்போ வச்சுட்டு நான் இங்க ஒரே ஒரு ஸ்டிச் போடுறேன். மூவ் ஆகாம பார்த்துக்கோங்க. தெரியுதா, ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ நீங்க ஓபன் பண்ணி பாருங்க. ஒருவேளை லைட்டா ரொம்ப மைல்டா எதனா அப் அண்ட் டவுன்ஸ் வந்து தெரியுதா, இந்த இடத்துல வந்து அப் அண்ட் டவுன்ஸ் அதிகமா இருந்ததுன்னா ஓபன் பண்ணிட்டு தான் நீங்க திரும்பி பண்ணணும் சரிங்களா. ரொம்ப மைல்டா இருந்தா ப்ராப்ளம் இல்லை, தெரியாது. ஓகேவா, இந்த இடம் ப்ராப்பரா ஜாயின் பண்ணிடுங்க. டபுள் ஸ்டிச் வேணாலும் ஓட்டிக்கோங்க.
ஒரு சைடு முடிச்சாச்சு, இன்னொரு சைடும் அதே ப்ராசஸ் தான். இப்போ எனக்கு பேக் சைடு தான் நான் மார்க் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் இந்த பக்கம் லைன் மார்க் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இந்த ரா எட்ஜஸ்லேருந்து அடிச்சுட்டு வர மாதிரி ஆகும். ஆனால் அப்படி அடிக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி ஃபினிஷ்டு எட்ஜஸ் தான் உள்ளே போகணும். அப்போ தான் ஷோல்டர் அப் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃப்ரண்ட் பீஸை திருப்பிட்டு இந்த பக்கமாக மேல் பக்கம் ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணுறேன். இன்னொரு ஷோல்டர், ஒரு ஷோல்டர் தான் உங்களுக்கு பேக் சைடு மார்க் பண்ண முடியும், ஒன்று ஃப்ரண்ட் சைடு தான் மார்க் பண்ணணும். இதுலேயும் எதுவுமே இல்லை, அந்த 3/4 இன்ச்சோ 1/2 இன்ச் அதே மெஷர் மார்க்கிங்க இங்கே பண்ணுறேன். ஓகேவா, தெரியுதா? இப்போ என்ன பண்ணுற, ரெண்டுத்தையும் ப்ராப்பராக வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு. ஓகேவா, இப்போ பாருங்க, நம்ம கிராஸா லைட்டா இன்வெர்ட் ஸ்லோப் கொடுத்துருக்கோம். ஆனால் நீங்கள் இப்படி விரிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு மேஜராக டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியாது. ஓகேவா, இப்போ நான் ஃபினிஷ் ஆன இந்த எட்ஜை வந்து ஓவர்லாக் போட்டுடுறேன். ஓகேவா, இதை ஓவர்லாக் பண்ணிடுறேன். பாருங்க, ஓவர்லாக் போட்டாச்சு. இப்போ ஷோல்டரு. இப்போ அடுத்ததான் என்னது, ஸ்லீவ் அட்டாச்மெண்ட். இப்போ என்ன பண்ணுங்க, இங்கே பாருங்க, இப்படி வச்சதுக்கப்புறம் இந்த இடம் ரொம்ப லைட்டாக உங்களுக்கு எதனா பிசுறு தெரிகிற மாதிரி இருந்தால் லைட்டாக ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, மேக்ஸிமம் வரக்கூடாது, ரொம்ப ரொம்ப மைல்டாக. இப்போ ஸ்லீவ் அட்டாச்மெண்ட். ஸ்லீவ் அட்டாச்மெண்ட்ல என்ன பண்ணணும், ஃப்ரண்ட் பேக்குன்னு தனியாக மார்க் பண்ணியிருக்கோமா, ஞாபகம் இருக்கா? இங்கே ஒரு எக்ஸ் மார்க் போட்டிருக்கோம்ல, இந்த எக்ஸ் மார்க் எதுக்காக, ஃப்ரண்டா பேக்கா? ஃப்ரண்ட் சைட்காக இல்லைங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், மெயின் பீஸ் உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்லீவு லைனிங் உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி, புரியுதுங்களா? இப்படி தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மெயின் பார்ட்டும் ரைட் சைடு ரெண்டும் ப்ராப்பராக ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் கண்ணுக்கு என்ன தெரியும், லைனிங் தான் தெரியும், ஸ்லீவோட லைனிங் தான் தெரியும். ஸோ இப்படி பிளேஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, இது என்னோட பேக் பார்ட்டு, அது ஃப்ரண்ட் பார்ட்டு, தெரியுதா? ஸோ இப்படி இருக்கிறப்ப நான் இந்த ஸ்லீவ் எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன். எக்ஸ் மார்க் எங்கே வருது, பேக் சைடு வருது. அப்போ இது வந்து ரைட் சைடுக்கான ஸ்லீவா? கிடையாது, தப்பு. சரிங்களா? ஏன்னா இந்த எக்ஸ் மார்க் வந்து நீங்கள் அந்த ஸ்லீவை வச்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைட் பார்த்த மாதிரி வரணும். எல்லாமே கரெக்டாக பண்ணிவிட்டு இந்த ஸ்லீவ் ஜாயினிங்லேயே மாற்றி வச்சுருவீங்க கன்ஃபியூஷனில். ஸோ கொஞ்சம் ப்ராப்பராக, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்களா இருந்தாலும் நீங்கள் ஒரு டைம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ் மார்க்கு ஃப்ரண்ட் சைடு இருக்கா அப்படின்றத ஒரு டைம் பார்த்துருங்க. ஸோ உங்களுக்கு முடிச்சதுக்கப்புறம் ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த சென்டர் நாச் ஸ்லீவ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த சென்டர் நாச்சையும் இந்த பக்கம் இருக்க ஷோல்டரோட சென்டரா ஸ்டிச் போட்டிருக்கீங்களா, ஷோல்டர் லைன் ஒன்று தெரியுது இல்லைங்களா, இப்போ இந்த ஷோல்டர் லைனையும் நான் மேலே வச்சு ஒரு பின் பண்ண போகிறேன். அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், நீங்கள் ஸ்லீவ் அடிக்கும் போது இந்த பக்கம் ஒரு பிசுறு இருக்கும் இல்லைங்களா, சீம் இருக்கும் இல்லைங்களா, ஓவர்லாக் போட்ட சீம், இந்த சீம் வந்து பேக் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி கொடுத்துருங்க. சரிங்களா? ஏன் இதை பேக் சைட் கொடுக்க சொல்கிறேன் இந்த சீமென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரண்ட் வந்து நெக் எப்படி பண்ணியிருப்பீங்க, பென் பண்ணி எடுத்திருப்பீங்க. ஸோ அந்த டைமில் இந்த சீமை தெரியாமல் முன்னாடி வச்சுட்டீங்க அப்படின்னா, தெரியுதா இந்த இடம் லைட்டாக வெளில பிசுறு தெரியுதா, இந்த மாதிரி தெரியும். சரிங்களா? அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ப்ராப்பராக பார்த்து பேக் சைட் சீம் போகிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் பின் குத்துங்க. ஒரே ஒரு பின் குத்துறேங்க. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஸ்லீவை வந்து ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒரு மெத்தட்ல என்ன பண்ணுவோம், இந்த கார்னர்ல இருந்து ஜாயின் பண்ணிட்டே வந்து லைக் இந்த ரெண்டு எட்ஜையும் வச்சு இங்க அடிக்க ஆரம்பிச்சு எவ்வளோ லூஸ் இருக்கோ அதை நடுவில் கொடுத்து இந்த சென்டர் பாயிண்ட்ல கரெக்டாக மீட் பண்ற மாதிரி வச்சுட்டு
இந்த பக்கம் கொண்டு வந்து இந்த பக்கமும் முடிக்கணும். ஓகேவா? இது ஒன் கைண்ட் ஆஃப் மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன பண்ணுவாங்க, இந்த சென்டர் மார்க்ல இருந்து இந்த பக்கம் அடிச்சுக்கிட்டே வந்து முடிச்சுட்டு திரும்ப அந்த பக்கம் திருப்பி அந்த பக்கம் அடிச்சுக்கிட்டே வருவாங்க இல்லையா? ஸோ நான் இப்போ அடிக்க போகிறது இந்த 2 மெத்தடுமே கிடையாது. ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த ஸ்லீவ் அட்டாச்மெண்ட்ல தான் உங்களுக்கு ஸ்லீவ்ல வரக்கூடிய க்ரீசஸ் எல்லாமே அவாய்ட் ஆகிறதுக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? என்னதான் நம்ம கட்டிங் ப்ராப்பராக பண்ணி ஸ்லீவ் லைன் கரெக்டாக மார்க் பண்ணாலும் நீங்கள் ஸ்டிச்சிங்கில் லூஸ் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீவில் வரக்கூடிய க்ரீசஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சென்டர் பார்ட்டை விட்டுட்டு இதுக்கு தள்ளி கொஞ்சம் முன்னாடியே அடிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? உங்களுக்கு கைக்கு எந்த அளவுக்கு அடங்குதோ அந்த அளவுக்கு தள்ளி பிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ நான் இங்கே சென்டர்லேருந்து மட்டுமே அடிக்க போகிறது இல்லை. சென்டருக்கு முன்னாடி ஒரு 2-2.5 இன்ச் இல்லை 3 இன்ச் அளவுக்கு உங்களால் எந்த அளவுக்கு இந்த கையை இப்படி இந்த 2 பிசுறியும் தெரியுதுங்களா, இது 2ஐயும் இப்படி டேலி பண்ண முடியுதோ கையை வச்சு. ஸோ இதில் இருந்து தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் சென்டர்லேருந்து பண்ண போகிறது இல்லை. இந்த சென்டரில் பண்ணாததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டர்லேருந்து பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபேப்ரிக் வந்து இந்த பக்கம் சுத்தமாக பேலன்ஸ் இல்லாமல் இருக்கு. கரெக்டா? ஸோ நீங்கள் இந்த சென்டர்லேருந்து இந்த பக்கம் துணி இழுக்கும் போது நீங்கள் இழுக்க துணி என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தாராளமாக இந்த பக்கத்துக்கு வந்துடும். அண்ட் அகைன் அந்த பக்கம் மார்க் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு துணி கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அதனால இதை ஒரு 2-2.5 இன்ச்சஸ் முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்லீவுக்கான கிரிப் வந்து அந்த பக்கமும் கிடைக்கும் இந்த பக்கமும் கிடைக்கும். ஓகேவா? பாருங்க, உங்களுக்கு பின் வேணும்னா குத்திக்கோங்க, நான் கையிலேயே பிடிச்சிக்கிறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் இங்கேருந்து 1/2 இன்ச்சில் இங்கே ஒரு சின்ன ரஃப் கொடுத்துட்டு இங்கேருந்து 1/2 இன்ச்சில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறேன். அந்த பக்கம் வந்து அப்புறமா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் கரெக்டாக நீங்கள் எவ்வளோ இன்ச் கொடுத்துருக்கீங்களோ அந்த 1/2 இன்ச்சுக்கு மட்டும் கொடுங்க. அதே மாதிரி ஸ்லீவ் ஓட்டும் போது இந்த ஸ்டிச்சோட வித்து இருக்கு இல்லைங்களா, தையலோட அகலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஹோலா தெரியாம இருக்கும். ஒரு 2 அந்த ரேஞ்சில் வச்சுட்டு அடிங்க. கரெக்டாக 1/2 இன்ச்சில் ஸ்டிச் போடுறேன். 1/2 இன்ச் உங்களுக்கு மிஷின்லேயே மார்க் தெரியும், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், சென்டர் பார்ட் வந்துருச்சு. இப்போ நான் இந்த பின்னை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்ப தெரியுதா? இப்ப நான் இழுக்கும் போது ஹோல் ஃபேப்ரிக்கும் இந்த பக்கம் வரல, இங்கவே ஹோல் பண்ணிட்டோம் நம்ம. தெரியுதா? சோ இதுக்காக தான் நம்ம கொஞ்சம் அந்த பக்கத்துல இருந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்றது. அதே மாதிரி ஸ்டிச் அதே மாதிரி ஸ்லீவ் அடிக்கும் போது ஓர் அளவுக்கு லைக் ரொம்ப இழுத்து பிடிச்சோம் அடிக்க வேண்டாம், லூஸ் விட்டோம் அடிக்க வேண்டாம். சரிங்களா? ஓர் அளவுக்கு இங்க சுருக்கம் எதுவும் வராத அளவுக்கு அடிச்சுட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும், ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்லீவ்ல வரக்கூடிய சுருக்கம் வந்து வராது. ஓகேவா? இழுத்து பிடிச்சி அடிக்கணும்னு இல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சுட்டு ஃபேப்ரிக்கா டர்ன் பண்ணிட்டு வாங்க. தெரியுதா? முக்காவாசிக்கான ஸ்லீவ் வந்து முடிச்சிட்டோம். இன்னும் இந்த கொஞ்சம் தான் பண்ணணும். இந்த கொஞ்சத்தை எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஆஸ் இட் இஸ் இதே பொசிஷன்ல வச்சுக்கோங்க. தெரியுதா? நான் எதுவும் திருப்பெல்லாம் கிடையாது. இதே பொசிஷன்ல இன்னும் கொஞ்சம் தள்ளி இங்க ஒரு பின் போட்டுக்கிறேன். பின் போட்டுட்டு இதை இப்படி பிடிச்சிட்டு இப்படி எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டா மேட்ச் ஆகும். இதுலயும் ஒரு விஷயம் இருக்கு, நான் அதை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு சொல்றேன்.
ஓகேவா? ரெண்டுத்தையும் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிட்டேன். தெரியுதா? இங்கேருந்து கரெக்டாக 1/2 inch ஃபுல்லாக அடிச்சுட்டு போயிட்டு திரும்ப இங்கேருந்து கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ நான் இந்த எந்த பொசிஷனையும் ஸ்லீவை டேர்ன் பண்ணவே இல்லை. நான் எப்படி போட்டனோ அதே பொசிஷனில் வச்சு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டேன். ஓகேவா? சில பேர் பாதி இந்த பக்கம் அடிச்சுட்டு பாதி இந்த பக்கம் அடிப்பீங்க. இந்த மாதிரி எப்போவுமே பண்ணாதீங்க. நிறைய பேர் இந்த மிஸ்டேக்கும் பண்ணுவீங்க. எப்படின்னா உங்களோட ஃப்ரண்ட் சைடு வந்து மேலே இருக்கும், உங்களோட ஸ்லீவ் பார்ட்டு கீழே இருக்கும். இப்படி வச்சு எப்போவுமே அடிக்கக்கூடாது. ஸ்லீவோட பிளேசிங் வந்து எப்படி இருந்தாலும் சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணாலும் ப்ராப்ளம் ஆகும். சரிங்களா? ஸோ எப்போவுமே நீங்கள் ஸ்லீவ் பார்ட் அட்டாச் பண்ணும்போது ஸ்லீவ் பார்ட் தான் உங்கள் கண்ணுக்கு தெரியணும். லைக் இந்த மாதிரி ஸ்லீவோட பார்ட்டு தான் உங்கள் கண்ணுக்கு தெரியணும். ஸ்லீவ் அடியில் போயிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரியிற மாதிரி வச்சு அடிக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த ஸ்லீவ் லைன் அடிக்கும் போது ஒரு ஸ்மூத்தான ஒரு கர்வ் கிடைக்கணும் உங்களுக்கு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்மூத்தாக எந்த விதமான கொஞ்சம் முன்னாடி போகிறது, கொஞ்சம் பின்னாடி போகிறது, இங்கே 1/4 inch தையல் போடுறது, இங்கே உள்ளே போயிடுறது 1/2 inch தாண்டி, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க. எனக்கு எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கோ அந்த அளவுக்கு ஃபிட்டிங் ப்ராப்பராக செட்டில் ஆகும். ஓகேவா? ஒரு பக்கம் முடிச்சாச்சு, அடுத்த சைடும் அதே தான். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஸ்லீவ் அட்டாச்மெண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் மிஸ்டேக்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இல்லை. உங்களுக்கு போக போக ஈஸியாகிடும் ஒர்க். ஓகேவா? அதே தான் பண்ணுறேன். சென்டர் நாச் அண்டை மட்டும் வச்சு ஒரு பின் குத்திடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் எவ்வளோ தூரம் என்னால் பிடிக்க முடியுதோ அந்த அளவுக்கு. இவ்வளோதான் ஹோல்ட் பண்ண முடியுதுன்னா பரவாயில்ல, அதுக்கு மேலே போக வேண்டாம். ஓகேவா? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்க, இந்த பக்கம் இருக்கிறது என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ரெண்டையும் இப்படி ஈவனாக வச்சுட்டு ஒரு பின் வேணா குத்திக்கோங்க சேஃபர் சைடுக்கு. பாருங்க, இந்த பக்கமும் முடிஞ்சிருச்சு ஸ்லீவ். தெரியுதா? நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இந்த ஸ்லீவை இப்படி போடுறீங்கன்னு வைங்களேன், இப்படி பிளேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடம் நல்லா நோட் பண்ணுங்க, இந்த இடம் மட்டும் லைட்டா கொஞ்சம் லைட்டா உள்ள போன மாதிரி இருக்கும். ரொம்ப லைட்டா இந்த ஏரியா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். சரிங்களா? இந்த மாதிரி உள்ள போறது வந்து டைட்டா அடிச்சிட்டீங்க அப்படின்னு சில பேர் சொல்றதுக்கான சான்சஸ் இருக்கு. சரிங்களா? பட் இது ஏன் கொஞ்சமாச்சு இப்படி உள்ள இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம், ஓரளவுக்கான டைட்னஸ் ஸ்லீவுக்கு கொடுத்து அடிக்கும் போது என்ன ஆகும், தேவையில்லாத இங்க ஸ்லீவ்ல நிற்கக்கூடிய விரிங்கிள்ஸ் வந்து நிற்காது. சரிங்களா? ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ எனக்கு கரெக்டாக அடிச்சுட்டே வந்தேன், எனக்கு ரெண்டும் அழகாக டேலி ஆயிடுச்சு. சரிங்களா? ஒரு சிலருக்கு இப்போ பேக் பார்ட்டை விட ஸ்லீவ் பார்ட் வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்படி அடிச்சுக்கிட்டே வரீங்க, இங்கே அடிக்கும் போதே உங்களுக்கு என்ன தெரியும்,
இந்த இடம் வந்து இந்த ஸ்லீவ் பார்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு, இந்த இடம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குன்னு ஒரு பயம் வரும். வச்சு பார்ப்பீங்க இங்க எக்ஸ்ட்ரா இருக்கும். உடனே என்ன பண்ணுவீங்க, ஐயோ எக்ஸ்ட்ரா இருக்கே, வெளியில வரக்கூடாது ஸ்லீவு, இதோட தானே கம்ப்ளீட் ஆகணும், அப்ப வெளியில வந்தா தப்பு இல்லை. அதனால என்ன பண்ணுவீங்க, இங்க எக்ஸ்ட்ரா வரக்கூடிய லூஸை அட்ஜஸ்ட் பண்ணி இங்க ஸ்டிச் பண்ணிட்டு வருவீங்க. ஓகேவா? ஆமாவா? பண்ணியிருப்பீங்களே இதுக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல சுருக்கம் லைட்டா லூஸ் கொடுத்து தைங்க ஸ்லீவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கிற ஃபேப்ரிக் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே லூஸ் வச்சிருவீங்க. அப்போ என்ன ஆகும், அது தேவையில்லாத ஒரு ஃபேப்ரிக் தான், அதனால தான் அது என்ன ஆகுது, கார்னரில் எக்ஸ்ட்ரா வருது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இல்லை நீ கொஞ்சம் உள்ளே இரு அப்படின்னு சொல்லி இருக்கிற லூஸை எடுத்துகிட்டு போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவீங்க. பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கை வியர் பண்ணும் போது இந்த இடம் வந்து லூஸ் நிற்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்லீவ் லூஸாக இருக்குது அப்படின்னு அடியில் பிடிச்சிக்கிட்டே வருவீங்க. அடியில் பிடிச்சிக்கிட்டே வந்தால் ஆர்ம் ஹோல் டைட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதுக்கு மேஜரான ரீசன் என்னன்னா இதுதான். ஓகேவா? ஸோ ஓரளவுக்காவது ஸ்லீவை வந்து கொஞ்சம் கிரிப் கொடுத்து அடிக்கணும். அதே மாதிரி நல்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டைட் பண்ணி எல்லாம் அடிக்கக்கூடாது. அப்படி அடிச்சிங்கன்னா கையே உள்ளே போகாது, டைட் ஆகிடும். ஓகேவா? ஓரளவுக்கு ஒரு மீடியம் டைட் கொடுத்து அடிக்கும் போது உங்களுக்கு ஸ்லீவில் வரக்கூடிய விரிங்கிள்ஸ் வராது. ஒரு வேலை பை சான்ஸ் நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் அடிச்சுட்டே வரீங்க, என்ன ஆகுது, இந்த இடம் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, ஸ்லீவ் பார்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா வருது. எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இங்கே முடிஞ்சிருக்க துணி வந்து உங்களுக்கு ஒரு 1 inch வெளியில் வருதுன்னு வைங்க. இப்போ இந்த 1 inch வெளியில் வருதுன்னா அப்போ நான் அங்கே என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்லீவ் லைன் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, ஒரு 1/4 inch லெஸ் பண்ணி நான் மார்க் பண்ண சொல்லியிருப்பேன். எஸ் ஆர் நோ? ஸோ அந்த டைமில் அந்த 1/4 inchன்றத நெக்ஸ்ட் டைம் டிராஃப்ட் பண்ணும்போது ஒரு 1/2 inch லெஸ் பண்ணி டிராஃப்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ டிராஃப்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த சுற்றளவு வந்து ஸ்லீவோடது லெஸ் ஆகிடும். உங்களுக்கு இந்த அப் அண்ட் டவுன்ஸ் எதுவும் வராது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரது வந்து வராது. அதையும் மீறி வந்துருச்சு. இப்போ நான் இந்த கட்டிங், இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறீங்க, தெரியாமல் பண்ணிட்டீங்க, இந்த இடம் வந்து உங்களுக்கு ஸ்லீவ் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னு வைங்க. என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லைங்களா, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கரெக்டாக இந்த ஆர்ம் ஹோல் எங்கே இருக்கும், இந்த பேக்கோட ஆர்ம் ஹோல் இருக்குல்ல, இந்த ஆர்ம் ஹோலை கரெக்டாக இப்படி ஸ்கேலோடு இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்லீவோட எட்ஜ் இருக்குல்ல, இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்லீவில் ஒரு எக்ஸஸ் வரும். ஆமாம் இல்லைங்களா? இப்போ இது கரெக்டாக இருக்கிறதுனால இப்படி இருக்குது. உங்களுக்கு ஒரு வேலை எக்ஸ்ட்ரா வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த மெயின் பீஸு கொஞ்சம் வெளியில் தள்ளி இப்படி இருக்கும். ஸோ இப்போ அந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு சைடில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஞாபகம் இருக்கா? சைடில் இருக்க எக்ஸ்ட்ராவை வெட்டி போட்டோம். அதே மாதிரி என்ன பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா ஒரு வேலை வந்துட்டாலும் ப்ராப்ளம் இல்லை, அது தப்பு கிடையாது. அது லூஸ் வருதுன்றதுக்காக உள்ளே போய் வச்சு தச்சிடாதீங்க, அதுதான் மிஸ்டேக். சரிங்களா? எக்ஸ்ட்ரா வந்தாலும் இந்த சைடில் இருக்க எக்ஸஸை கரெக்டாக இந்த ஆர்ம் ஹோல் எங்கே முடியுதோ பேக் பார்ட்டோடது, அதையும் இந்த ஸ்லீவோட ஓப்பனிங்கை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த எக்ஸஸை வந்து வெட்டி போடுங்க. சரிங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிகினராக இருக்கிறவங்க இங்கே வந்து ஒரு 1/2 inch எக்ஸ்ட்ரா வருதுன்னு வைங்க. இந்த 1/2 inch இங்கே எக்ஸ்ட்ரா வருதுன்னா அப்போ இங்கேயும் தானே எக்ஸ்ட்ரா இருக்குது ஓப்பனிங்கு அப்படின்னு சொல்லி ஸ்லீவோட இந்த சைடை த்ரூ அவுட்டாக கட் பண்ணிடுவாங்க. இங்கேருந்து அப்படியே அந்த 1/2 inch எண்டு வரைக்கும் வெட்டிடுவாங்க. அது தப்பு. சரிங்களா? ஏன்னா நமக்கு இங்கே லூஸ் வருதுன்னா இந்த ஆர்ம் ஹோல் ஏரியாவில் போதுமான துணிக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்றத அர்த்தம். அதனால தான் அந்த ஃபேப்ரிக் என்ன ஆகுது, இங்கே எக்ஸ்ட்ரா வருது. ஸோ நம்ம அந்த ஃபேப்ரிக்கை மட்டும்தான் வெட்டணுமே தவிர இந்த ஓப்பனிங்கில் எந்த விதமான எக்ஸஸும் நமக்கு இருக்காது கண்டிப்பாக. சரிங்களா? ஸோ தட் அங்கே எதுவுமே வெட்டக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், இங்கேருந்து ஸ்கேலை க்ராஸாக வச்சு இந்த ஓப்பனிங்கில் எந்த கரெக்ஷனுமே பண்ணக்கூடாது. இங்கேருந்து ஸ்லாண்டிங்காக வரக்கூடிய இந்த கொஞ்சமான ஃபேப்ரிக்கை மட்டும் கட் பண்ணிடுங்க. ஓகேவா? புரியாதவங்க ஸ்டிச் பண்ணும்போது ஒரு வேளை அப்படி இருக்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, கேட்டுட்டு பண்ணுங்க இந்த ஏரியா. சரிங்களா? டவுட் இல்லாதவங்க அப்படியே பண்ணிடுங்க. இல்லை ப்ராப்பராக இது மாதிரி டேலி ஆச்சுனாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? நான் இப்போ இந்த ஸ்லீவை ஓவர்லாக் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க, ஆர்ம் ஹோல் வந்து ஓவர்லாக் போட்டாச்சு. இப்போ இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது, முடிச்சா ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட்டட். என்ன பண்ணணும், சைட் மட்டும் ஜாயின் பண்ணணும். ஆமாவா? சைட் ஜாயிண்ட்டுக்கு என்ன பண்ணுங்க, இந்த ஸ்லீவ் ரெண்டையும் இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த 2 பாயிண்ட்ஸும் ஈக்குவலாக, ஓகேவா, ஈக்குவலாக வச்சுட்டு உங்களோட ஸ்லீவ் ஓப்பனிங் இருக்கு இல்லையா, ஸ்லீவோட ரவுண்டு எங்கே முடியுதோ அதோட சுற்றளவு 10, 10.5, 11 எவ்வளோ எடுத்து வச்சுருக்கீங்களோ அதை வந்து 2வால் டிவைட் பண்ணும். ஏன்னா நம்ம 2ஆக இந்த ஃபேப்ரிக்கை மடிச்சிட்டோம் இல்லைங்களா. ஸோ அதில் பாதியை மட்டும் இங்கேருந்து மார்க் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ என்னோட ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 10 inches வந்தது.
ஸோ அப்போ 10ன்னும் போது 10ல் பாதி 5 inches. ஸோ நான் இந்த கார்னர்லேருந்து 5 inches மார்க் பண்ணுறேன். இங்கே ஒரு மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஸ்லீவ் ஓப்பனிங் வந்து மார்க் பண்ணியாச்சு. அகைன் இப்போ இந்த பக்கம் இந்த ஆர்ம் ஹோல் இருக்குல்ல, இங்கே எவ்வளோ சீம் கொடுத்துருக்கோம் நம்ம? 1.25 கொடுத்தவங்க 1.25 வைங்க, இல்லை 1.5 கொடுத்துருக்கவங்க 1.5 வைங்க, மாற்றி வைக்காதீங்க. 1.25 நான் த்ரூ அவுட்டாகவே என்ன பண்ணியிருக்கேன், 1.25 தான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே நோட் பண்ணீங்களா, இந்த எல்போ ஸ்லீவ்ல வந்து நமக்கு வந்து இப்படி ஓவலாக வந்திருக்கு லைட்டாக உள்ள. ஏன்னா நம்ம இங்கே இருக்க எக்ஸஸை வந்து ஸ்லீவ் பேட்டர்ன்லேயே கட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதை எப்படி மேம் அடிக்கிறது, ஸ்ட்ரெயிட் லைனாக அடிக்கலாமான்னா அடிக்கக்கூடாது. இங்கேயும் உங்களுக்கு ஒரு 2-3 இடத்துல இந்த 1.25 மார்க் பண்ணுங்க. இப்போ தெரியுதுங்களா, ஒரு 4-5 மார்க்ஸ் இருக்கா? இப்போ இங்க இருந்து இந்த ஆர்ம் ஹோல்ல இருந்து இப்படியே கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு போய் ஜாயின் பண்ண போறோம். ஓகே, இங்க இருந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ அகைன் இங்க இருந்து இப்போ இந்த பாட்டம்ல இருந்து நமக்கு எவ்வளவு இருக்கும், 1.25 inch விட்டுட்டு எக்ஸஸை வெட்டிட்டோம் இல்லைங்களா? ஸோ பயப்படாம இந்த கார்னர்ல இருந்து 1.25 மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த 2 மார்க்கையும் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிடலாம். ஸ்கேலை வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஸ்லீவ் வரைக்கும் தான் கர்வ் ஏரியா மாதிரி வரும், ஸ்லீவுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரும் மேக்ஸிமம். அப்படியே இல்லைன்னா உங்களுக்கு வெயிஸ்ட் பார்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறவங்களுக்கு இந்த லைன் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா வரும். அதுவும் தப்பு இல்லை, சரிங்களா? நீங்க ஸ்ட்ரெயிட் லைன் தானே வரும்னு சொன்னீங்க, எனக்கு வந்து கம்மியா இப்படி கோணையா வருது உள்பக்கம் பார்த்த மாதிரி அப்படின்னா இந்த மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? CC 36 வந்து வெயிஸ்ட் வந்து 28 30 அவ்வளோதான் இருக்கும், ரொம்ப ஒல்லியா இருக்கும் இடுப்பு. ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும், இந்த லைன் வந்து இப்படி கிராஸா வரும். ஓகேவா? ஸோ அது தப்பு இல்லை, நீங்க இருக்கிறத அப்படியே வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க. இப்போ இந்த லைன் மேலேயே ஸ்டிச் போட போறோம், வேற எதுவுமே பண்ண போறது இல்லை. நமக்கு அப் அண்ட் டவுன்ஸ் எதுவும் வராது. இங்க பாருங்க, தெரியுதா? மேலேயே எக்ஸஸ் வராது, கீழே எக்ஸஸ் வராது. ஏன்னா நம்ம சைட் ஃபிட்டிங் லைன் பார்த்து முன்னாடியே மார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த சைட் ஃபினிஷ் பண்ணும்போது என்ன பண்ணுங்க, இந்த சீம் இருக்கு இல்லைங்களா, இந்த சீமை மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க, அப்பர் சைட் போற மாதிரி. அது கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். இந்த லைன் எந்த ஆங்கிள் வருதோ அதே ஆங்கிள்லயே ஸ்டிச் பண்ணுங்க. தெரியுதா? இப்போ நமக்கு இந்த ஸ்லீவ் வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி போறதுனால கொஞ்சம் கிராஸாக தான் வரும், அது ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? இதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு ஸ்டிச் வேணாலும் ஒட்டிக்கோங்க, 4 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச்சு, இல்லை 2 3 நீங்கள் எவ்வளோ போடுவீங்க அவ்வளோ போடுங்க. ஜென்ரலாக ஒரு 2 மட்டும் போடுறது பெட்டர். ஏன்னா இந்த ஸ்டிச் எந்த அளவுக்கு நிறைய போடுறீங்களோ 3 4ன்னு ஒரு மாதிரி ஃபேப்ரிக் வந்து திக் ஆக்கிடும், அவங்களுக்கு வந்து போடுறவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கும். ஓகேவா? முடிஞ்சிருச்சு. நான் 2 ஸ்டிச் மட்டும் தான் போடுறேன். அதே மாதிரி இந்த பக்கம் ஓட்டிடுறேன். சேம் ஸ்லீவ் ஓப்பனிங்கை மார்க் பண்ணிக்கிறேன். இங்க 1.5 விட்டு இருக்கிறவங்க 1.5 மார்க் பண்ணுங்க, சரிங்களா? 1.25 தான் நான் பேட்டர்ன்ல கொடுத்துருந்தேன். ஸோ நான் 1.25 மார்க் பண்றேன்.
ஓகேவா? இப்போ நான் லைன் மேலேயே ஸ்டிச் போடுறேன். முடிச்சாச்சு. இப்போ நான் திருப்பிடுறேன். கம்ப்ளீட்டா ஸ்டிச்சிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அயனிங் கொடுத்துக்கிறது பெட்டர். சரிங்களா? ஏன் அப்படின்னா நம்ம போட்டிருக்க ஸ்டிச்சஸ் எல்லாம் செட்டில் ஆகிறதுக்கு அயனிங் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போ பாருங்க, இது லைட்டாக தூக்குன மாதிரி இருக்குங்களா? நீங்கள் அயனிங் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா ப்ராப்பராக செட்டில் ஆகும். நீங்கள் அதே மாதிரி சைடும் பாருங்க ப்ராப்பராக ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? நீங்கள் இன்னும் கரெக்டாக பண்ணும்போது இந்த எக்ஸ் மார்க்குன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா ஆம்பிட்டில், இந்த எக்ஸ் மார்க் கூட உங்களுக்கு ப்ராப்பராக 90% டாலி ஆகிடும். பட் ஒரு சில கேசஸில் இது ஒரு 4 இன்ச் முன்ன பின்னே இருக்கும். சரிங்களா? அதனால ஐயோ இது ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்த 4 இன்ச் முன்ன பின்ன இருக்கிறதுக்காக பெருசாக வந்து நம்மளோட அவுட்புட்டெல்லாம் ஸ்பாயில் பண்ணாது. ஓகேவா? ஸோ பிளவுஸ் ஓவர். பட் ஆனால் இதில் இன்னும் ஒரு விஷயம், நம்ம இன்னும் ஒரு மைனிங் இருக்குது. என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமா? கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன மேம் எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு, இன்னும் என்னதான் பிரச்சனை? ஆல்ரெடி இவ்வளோ நேரம் ஓட்டி ஓட்டி சொல்லிட்டீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு மைண்ட் வைஸ் இருக்கும். சரிங்களா? ஆனால் இந்த அளவுக்காவது நீங்கள் ப்ராசஸாக லேர்ன் பண்ணிக்கிட்டாதான் உங்களுக்கு என்ன ஆகும், எந்த விதமான டவுட்ஸும் பெரிய லெவலில் வராது. சரிங்களா? ஏன்னா பாதி சொல்லி நான் பாதி மிஸ் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக போர்ஷன் முடிக்கிறதுனால எதுவுமே ஆகாது. சரிங்களா? நீங்களும் குழப்பத்தில் இருப்பீங்க, என்னையும் குழப்புவீங்க. ஓகேவா? அதுக்காக ஸ்லோவாக பார்த்தாலும் பொறுமையாக லிசன் பண்ணி பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஒன்றும் அவசரம் இல்லை. ஒரு ப்ளவுஸை நிதானமாக பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ளவுசஸ்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். இப்போ இதில் ஒரே ஒரு விஷயம் மிஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னா ஹூக் காஜா. நம்ம ஸ்டிச்சிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு ஹூக் காஜா கட்டுறதும் இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் வரும், காஜால வந்து இந்த வி அடிப்பாங்கல்ல மிஷின்லயே, நீங்க ஏன் வி அடிக்காம பிளைனா கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க கையிலேயே காஜா கட்டுவாங்க இல்லையா, நம்ம எப்பயுமே இந்த கையில கட்டக்கூடிய காஜாவை தான் கட்டுவோம். ஏன் அப்படின்னா இந்த வி அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபிட்டிங்ல பேலன்ஸ் இருக்காது. நீங்கள் என்னதான் ப்ராப்பராக அப்படியே ஸ்டிச்சு ஹெவியாக போட்டு வி அடித்தாலுமே அவங்க ஹூக் போட்டும் போது இந்த இடம் நிறைய டைம் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிறைய கிளைண்ட் வந்து பர்டிகுலராக கொடுக்கும் போதே கேட்பாங்க, காஜா கட்டிடுங்க கையில், வி வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய கிளைண்ட்ஸே அதிகம். சரிங்களா? அதனால 99% இதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் எக்ஸ்ட்ரா நீங்கள் கையில் கட்டுறதுக்கு. ஸோ அதை வந்து பெரிய விஷயமா நினைக்காம நீங்கள் கையில் கட்டி முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட ஓவரால் ஃபிட்டிங்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இந்த ஹூக்கும் காஜாவும் எந்த அளவுக்கு ப்ராப்பராக செட்டில் ஆகுதோ அதை வச்சு தான் ஓவரால் பிளவுஸோட அவுட்புட்டே தீர்மானிக்க முடியும். சரிங்களா? நீங்கள் எல்லாமே பண்ணிட்டு எல்லா மெஷர்மெண்ட்டும் பர்ஃபெக்டாக வச்சுட்டு காஜா மட்டும் எனக்கு சோம்பேறியா இருக்குது அப்படின்னு வி அடிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபிட்டிங்கில் வந்து இந்த இடம் வந்து அவங்களுக்கு சொல்ல தெரியாது கிளைண்ட்டுக்கு பர்டிகுலராக இதுதான் இஷ்யூன்றது. ஸோ இந்த இடம் லைட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ தட் அந்த ஃபிட்டிங் வந்து ஸ்பாயில் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணுன்னா கையில் தான் ஹூக் அண்ட் காஜா கட்டணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஹூக் காஜா சொல்கிற அளவுக்கு இதில் டைம் இல்லை. ஸோ நீங்கள் இப்போதைக்கு இதை மட்டும் முடிச்சு வைங்க. நான் நாளைக்கே உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இந்த ஹூக் காஜா வந்து எப்படி கையிலேயே கட்டணும், ப்ராப்பராக நீட்டாக எப்படி பண்ணணுன்றத சொல்லி கொடுத்துட்றேன். சரிங்களா? திரும்பவும் சொல்கிறது தான், அவசரப்பட்டு ப்ளவுஸை முடிச்சிட்டோமே போட்டு பார்க்கணுமே அப்படின்றதுக்காக
ஹூக் காஜாவை நீங்க உங்க இஷ்டத்துக்கு பிளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டாம் சரிங்களா. இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணிட்டீங்க. ஸோ இந்த ஹூக் காஜாவும் நான் நாளைக்கு கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ போட்டுடுறேன். நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வியர் பண்ணி பாருங்க. ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்பதான் வரும்.